Assalamu alaikum. Good evening. நாங்க 2000 என்ற கேள்வி எஸ்ஏ செஞ்சேன். இப்ப நாங்க 2001 எஸ்ஏ செய்யணும். 1 எஸ்ஏ ஹீட் என்ற பகுதியை எதை எடுத்திக்கிறேன்டா வெப்ப பரிமாற்றத்தை வெப்ப கடத்தலையும் எடுத்திக்கிறோம். அப்ப நாங்க வெப்ப பரிமாற்றம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செஷன்ல படிச்ச அடுத்தது வெப்ப கடத்தல் கொஞ்சம் நாங்க ரிவிஷன் பண்ண விஷயம் அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கொள்ள வாகு புதிய பாயிண்ட்ஸ் கொஞ்சத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கொள்ள வாகு. அதோட நாங்க வெப்ப பரிமாற்றத்திலே செல்லாத சில பாயிண்ட்ஸை கொஞ்சம் ரிவைஸ் ஒன்று பண்ணிக்கொள்வது எங்களுக்கு மிச்சம் நல்ல. அப்ப நான் முதலாவதே வெப்ப பரிமாற்றத்தில் இருக்கிற எனக்கு மிக முக்கியமான சொல் வெப்ப உறுதி நிலை, ஸ்டெடி ஸ்டேட் என்று சொல்லுது. அப்ப உங்களுக்கு தெரியும் வெப்ப உறுதி நிலையை கொண்டு வரதுக்கு எனக்கு சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படணும். சூழலுக்கு நான் வெப்பத்தை இழந்தால் எனக்கு வெப்ப உறுதி நிலை அடைய நிறைய சான்ஸ் இருக்கிறேன். அதான் எங்கட பாயிண்ட். இதே வெப்ப உறுதி நிலை எங்கட வெப்ப கடத்தல்லையும் வார. இப்ப நான் அதை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு முதல் நாங்க வெப்ப உறுதி நிலைன்னு சொல்ற பாயிண்ட் புதுசு தானே, அதுக்காக அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துற மாதிரி பாருங்க. நான் இப்படி ஒரு கேள்வி எழுதுறேன் பாருங்க. நானே செஞ்சு காட்டுறேன். நார்மலா நான் இப்படி ஒரு கேள்வி எழுதுறேன், கவனமா பாருங்க. ஒரு கலோரிமானி உங்களுக்கு தெரியும் பொதுவா திரவங்கள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற கலோரிமானி நான் சொன்ன உங்களுக்கு. இந்த கலோரிமானியோட வெப்ப கொள்ளளவு கேபிட்டல் சி 500 ஜூல் கே -1. எனக்கு சொல்லுங்க, இதுக்குள்ள ஒரு திரவத்தை எடுத்திக்கிறேன். நான் ஒரு திரவத்தை எடுத்திக்கிறேன். இந்த திரவத்திட திணிவு 200 கிராம். சி தன் வெப்ப கொள்ளளவு சிமோல் சி தன் வெப்ப கொள்ளளவு 1600 ஜூல் கேஜி -1 கே -1 1600. ரைட். தன் வெப்ப கொள்ளளவுடைய திரவம் எடுக்கப்பட்டு ஒரு வெப்பமாக்கியால் வெப்பமாக்கப்பட்ட போது அப்ப இதுக்குள்ள ஹீட்டர் ஒன்றுதான் வர. நாங்க வெப்பத்தை கொடுக்குற மெத்தட் ஹீட்டர்னா வெப்பமாக்கி. நாங்க வெப்பத்தை கொடுக்குற மெத்தட் ஹீட்டர். இத மாதிரி ஒரு சுருளை போட்டால் சரி, இதை நீங்க சுவிட்சுக்கு அடிச்சால் சரி. எனக்கு சொல்லுங்க, நீங்க வெப்பமாக்கினால் உங்களோட வெப்பநிலை 25 75 பாகை செல்சியஸுக்கு போறோம். முதலாவது பாருங்க, நீங்க ஹீட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணினா ஹீட்டர் வெப்பத்தை இழக்க இந்த திரவமும் கலோரிமானியும் வெப்பத்தை பெறணும். நான் எப்படின்னு தெரியுமா கலோரிமானி வெப்பம் பெறணும்னு முடிவெடுத்த. இவர் யாருக்கு சி இல்லாட்டி சிம்பிள் சி தந்திக்கிறோ அவங்க எல்லாருக்கும் சமன்பாடு உண்டிக்கிறேன். Q = mc தீட்டா, Q = c தீட்டா. அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கொள்ளணும் இவங்களுக்கெல்லாம் வெப்பம் வரும். Qன்றது வரும். இப்ப யாரை இழக்க போற ஹீட்டர் வெப்பத்தை இழக்க இவரு பெறணும். வெப்ப தொடுகையிலையோ ஈக்கன்னு கேட்டா இந்த ஹீட்டர்ட சுருளும் தண்ணியும் தொடுகையில் ஈக்கிற. அப்ப எனக்கு சொல்லுங்க, தொடுகையில் ஈக்கிறதால வெப்பநிலை 25 75க்கு பைத்திக்கு இந்த தொகுதியிட வெப்பநிலை மாற்றத்தை அவர் தந்திக்கிற. வெப்பநிலை கூடிக்கிற Q+ திரவம் சார்பாக வெப்ப தாக்கத்தை சொல்றது. அப்ப கவனமாக பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயத்த எனக்கு இதுல கலோரிமானி பெற்ற வெப்பத்தை பார்த்தீங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன். கலோரிமானி பெற்ற வெப்பத்தை பார்த்தீங்க. சொல்லுங்க, கலோரிமானி பெற்ற வெப்பம் நாங்க எப்படின்னு கண்டுபிடிச்சோம். சி டெல்டா தீட்டா. அவரு சி எவ்வளவு தந்த டெல்டா தீட்டா. சொல்லுங்க, எனக்கு சி எவ்வளவு 500. 500. சொல்லுங்க, ஒரே அடிக்க வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு 75ல 25 போகணும். இறுதி வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலை. எப்படியோ நான் டெல்டா தீட்டாவோ பிளஸ்ல தான் எழுத போறேன். அதுவே விஷயம். 75ல 25 பைத்தால் 50. எனக்கு சொல்லுங்க, அப்ப இன்னைக்கு 0 0 0 5 25 25 ஜூல்னா 25 கிலோ ஜூல்னா 10 கிலோ தானே. இன்னொரு விஷயம் சொல்லுவோம். இந்த டெல்டா தீட்டா எனக்கு பாகை செல்சியஸ்ல இருந்தாலும் 50 தான், கெல்வின்ல இருந்தாலும் 50 தான். அதை உங்களுக்கு நான் சொன்னிப்பேன். ரைட். என்ன சொல்லுங்க, கலோரிமானி பெற்ற வெப்பம் இது. வேற யாரையும் வெப்பம் பெருகுன்னு சொல்லுங்க, தண்ணி பெருகு என்ன C ஒண்டிக்கிறேன்.
அப்ப நீர் பெற்ற வெப்பம் சொல்லுங்க. நீர் பெற்ற வெப்பமும் Q. ஏன்னா அதுக்கு சமன்பாடு சொல்லுங்க. M into C into delta T. டெல்டா தீட்டா. ரைட். M எவ்வளவு? 200 கிராம். கிலோ ஆக்குங்க. 200 கீழ் 1000. C எவ்வளவு? அந்த திரவத்திட 1600. டெல்டா தீட்டா சொல்லுங்க பிளஸ்ல வரும். ஏன்னா டெல்டா தீட்டா பிளஸ் Q பிளஸ் அக வெப்பம். இவர் வெப்பத்தை உறிஞ்சிக்கிற யார்ல இருந்து? ஹீட்டர்ல இருந்து. ஹீட்டர் வெப்பத்தை தார ஹீட்டரை கரண்ட் கடிச்சிக்கிற. அப்ப கரண்டால வர மின் சக்தி வெப்ப சக்தியா ஹீட்டர் மாத்தும். டெல்டா தீட்டா 50. 3 சைஃபரை வெட்டி கொள்ளும் சொல்லுங்க. அப்ப எனக்கு இன்னைக்கு 2 சைஃபர் மிஞ்சி அது 2 எழுதி கொள்ளும். இங்க I2 10 அதே எழுதுவோம் 16. சொல்லுங்க. 16000 ஜூல் என்றால் 16 கிலோ ஜூல். சொல்லுங்க. இவங்க 2 பேரும் மட்டும் தான் வெப்பத்தை பெற்றுக்கொண்டு. ரைட். அப்ப நான் சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். சூழலுக்கு வெப்ப இழப்பு இல்லாட்டி ஹீட்டர் தந்த வெப்பம் எவ்வளவு கேட்டா அதுதான் இந்த 2 வெப்பமும். இது விளங்கினவங்களுக்கு அதுதான் இந்த 2 வெப்பமும். அப்ப இப்படி சொன்னா வெப்பமாக்கி வழங்கிய வெப்பம். சூழலுக்கு வெப்ப இழப்பு இல்லைண்டாவா வெப்பமாக்கி வழங்கிய வெப்பம். சரியா? வழங்கிய வெப்பம். அப்ப நாங்க இந்த கேள்விகள் சேர்ச்சில பிராக்கெட்ல வச்சு கொள்ளுங்க. நான் சும்மா சூழல் வெப்ப இழப்பு பூச்சி. சூழல் வெப்ப இழப்பு பூச்சி. சொல்லுங்க. வெப்பமாக்கி வழங்கிய வெப்பம் சாதாரண கூட்டல். இவங்க பெற்றதை தான் அவர் தந்திக்கணும். அப்ப 25 + 16 எவ்வளவு? 41 கிலோ ஜூல்ன்றது வேணும். இவ்வளவு கிலோ ஜூல்ல அவனோட ஹீட்டர் தந்தால் கலோரி மானியம் நீரும் பெற்று 2 பேரும் 75க்கு போகும். 2 பேரும்னா 2 முழு தொகுதியும் சொல்ல வர்றது விளங்குது. இந்த 2 பேருமே 75 டிகிரி செல்சியஸ்க்கு போயிட்டு. அதுவும் சரி. வெப்பமாக்கி வழங்கிய வெப்பம். அப்ப எனக்கு சொல்லுங்க. இந்த வெப்பத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு 10 செகண்ட். இந்த வெப்பம் இந்த வெப்பமாக்கி 10 செகண்டுக்கு தொழிற்பட்டாவா? 10 செகண்டுக்கு தொழிற்பட்டால் அப்படின்னா மீனிங் என்னது? 10 செகண்டுக்கு நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிற இந்த வெப்பத்தை தந்தீங்க. 10 செகண்டுக்கு தொழிற்பட்டால் என்ன சொல்லுங்க? இவர் 10 செகண்டுக்கு தொழிற்பட்டால் இவருக்குரிய இந்த வெப்பமாக்கிக்குரிய இந்த மாறாத வலுவை கண்டுபிடிச்சணும். அந்த வெப்பமாக்கி அந்த வலு சமன்பாடு என்னது? P = H/T. செஷன் 1ல சொல்லி தந்த H இந்த ஹீட். இவர் 41 கிலோ ஜூல தந்திக்கிற 10 செகண்ட். கவனம். சூழல் வெப்ப இழப்பு பூச்சி என்னடாவா பிரிச்சு விட்டாலே வர. இதால இதை வெட்டினால் 10 × 2 சொல்லுங்க. 4100 வெட். 4100 வெட். 4100 வெட். ரைட். வெட். நாங்க செஞ்சது சரியா? ஓகே செஞ்சது சரியா? ஓகே. 4100 வெட். அப்ப எனக்கு சொல்லுங்க. இவர் 1 செகண்டுக்கு 4100 ஜூல் தார. 10 செகண்டுக்கு தந்தா 41 கிலோ ஜூல். அப்ப அதால 75 பாகை செல்சியஸ்க்கு இந்த தொகுதி போகும். நீர் பிளஸ் கலோரி மானி 75 பாகை செல்சியஸுக்கு போகும். எனக்கு சொல்லுங்க. 75 பாகை செல்சியஸை விட குறைவாக வாரன்னு சொல்லிச்சுன்னா மீனிங் என்னது? சூழலுக்கு வெப்ப இழப்பு நடந்தீங்க. அதாவது இவர் தந்த வெப்பத்துல ஒரு பகுதி சூழலுக்கு இழந்தால் இது குறையும். உதாரணத்துக்கு 10 குறைஞ்சால் 31 கிலோ ஜூல். 31 கிலோ ஜூலால இவருக்கும் புகைச்சல்ல இந்த பெருமதியை விட குறைவாத்தான் வரும். அப்ப அந்த டைமுக்கு அவங்க அடையிற வெப்பநிலை குறையணும் தானே. குறையச்சல இது குறையணும் தானே. 75 விட குறைவா வரும். ஏன்னா நம்மளுக்கு வேலையாவும் செஞ்சு காட்டு. இதுல கவனிங்கோ. நான் இதுக்கு அடுத்த கேள்விய வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. வெப்பமாக்கியின் வலு 5 கிலோ வெட்டாக உள்ள போகுது. இங்க பாருங்க. நான் இங்க பயன்படுத்த போற வெப்பமாக்கி 5 கிலோ வெட்டா இருந்தா இது மாதிரி 5 கிலோ வெட். 5 கிலோ வெட்டுன்னா எவ்வளவு? அதே மாக்கணும் 1000 வெட்டா. வெட் கேபிட்டல் இருக்கணும். உள்ள போது நீரின் வெப்பநிலை 75 பாகை செல்சியஸுக்கு அதிகரித்த பின் அவ்வெப்பநிலையில் மாறாதிருக்க காணப்பட்டது. இதற்கான காரணம் யார்? என்ன சொன்னா
இப்ப நீங்க 4100 watt ஒரு ஹீட்டரை பயன்படுத்தி 10 செகண்டுக்கு பாவிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா என்னத்தை நடந்திருக்கும்? 75°C வந்திருக்கும். இப்ப செல்ற இதை விட வெட் கூடின ஒரு ஆளை பயன்படுத்துற நீங்க அவரை பயன்படுத்தி உங்களோட நீர்ட வெப்பநிலை வந்து இவரை பயன்படுத்தி நீர்ட வெப்பநிலை நீங்க 75°C கொண்டு போட்டு இவரை நீங்க பயன்படுத்தி 75°C கொண்ட பிறகு இவரை தொடர்ந்து நீங்க வேலை செய்ய வச்சு சொல்லி 75°C வெப்பநிலை மாறாம இருந்தா இப்ப உங்களுக்கு விளங்கிக்கணும். இப்ப செல்ற கதை கட்டாயமா சூழலுக்கு வெப்ப இழப்பு இப்ப சூழல் வெப்ப இழப்பு ஏண்டா சூழல் வெப்ப இழப்பு ஈந்தாத்தான் உங்களால உறுதி நிலைக்கு போகலும், உறுதி நிலைய அடைய செய்யலும். நீங்க உறுதி நிலைய அடைய செஞ்சால் இது 75°C மாறாமிக்கும். மாறாமிக்கும்டா 75°C அடைஞ்ச பிறகு தொடர்ந்து இந்த ஹீட்டர் வேலை செய்ய செல்லே P×T நேரம் கூட செல்லே அதால வர வெப்பம் எல்லாம் என்னது நடக்கும்டா முழு வெப்பமே சூழலுக்கு தான் போற. இவர் எந்தவித வெப்பத்தையும் பெருகல 75 மாறாமிக்கிறேன்டா அவரு வெப்பத்தை பெற்றில்ல 75 மாறாமிக்கிறேன். டெல்டா தீட்டா 0 75 இருக்கிறேன். வெப்பநிலை மாறாம இருந்தா Q 0 அவர் எடுத்தில்ல வெப்பம் அவர் எடுக்கிறட்டி எல்லாத்தையும் சூழலுக்கே இல்லைச்சு. அப்ப 75°C மாறாம இருந்த அவரு செல்றதுக்கு காரணம் என்னது? உறுதி நிலை அடைச்சு அப்படின்ற என்னத்தை செல்ல வேண்டாம். அதாவது முழு வெப்பமும் சூழலுக்கு இழக்கப்படும். இப்ப வர முழு வெப்பமும் யாருக்கு இழக்கப்படும்? சூழலுக்கு இல்லை. ஏன்னா அவர் எதையும் உறிஞ்சாது. இது விளங்கினோம். சூழலுக்கு இழக்கப்படும் முழு வெப்பத்தை இப்ப சூழலுக்கு சாதாரண கெலோரி அளவியல் தத்துவம். இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம் பிளஸ் சூழலுக்கு இழந்த வெப்பம். இப்ப பெற்ற வெப்பம் 0 இழந்த வெப்பம் சூழலுக்கு இழந்த வெப்பத்துக்கு சமம். அதுதான் காரணம். அதுல அவரு சொல்ற லாஸ்ட் கேள்வி சூழல் வெப்ப இழப்பு வீதம் யாது? சூழல் வெப்ப இழப்பு வீதம் யாது? 5000 watt. வெப்ப இழப்பு வீதம்ண்டா நேரம் வலுவ செல்றவர். இப்ப அவரு 500 watt வெப்ப இழப்பு வீதம்ண்டா சூழலுக்கு இழப்பு வீதமும் 5000 watt. 5000 wattண்டா சூழலுக்கு வெப்ப இழப்பு வீதம் 5000 watt. அது விளக்கணும். இந்த வெட் மாற போறல இது ஹீட்டர் வெட் இது மாற போறல நேரத்தோட அது மாறுமோ? இல்ல, ஹீட் தான் மாறும். விளங்கினவங்களுக்கு. அப்ப இந்த 5000 watt ஹீட்டரை பயன்படுத்தி நீங்க 75°C கொண்டு போறது இந்த 75°C இது தொடர்ந்து மாறுறேன்டா இதுக்கு பிறகு வார வெப்பம் எல்லாம் மீக்கிற இதே வெட்ல தான் சூழலுக்கு இழக்கப்படும். இதே வெட்ல இழக்கப்படும் வார வெப்பத்தை அப்படியே சூழல். விளங்கினவங்களுக்கு அது ரைட். இதுதான் அந்த உறுதி நிலையில மிக முக்கியமான பாயிண்டா. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ரைட், அதுவும் சரி. ரைட், பாருங்க. அடுத்தது நான் சேர்க்க போறேன் வெப்ப கடத்தல் ஒரு பகுதியை பாருங்க. ரைட், இது நான் சும்மா உங்களுக்கு நாலேஜுக்கு தந்தேன். இப்ப பாருங்கன்னா வெப்ப கடத்தல் ஒரு பகுதியை கொண்டு வர 2001க்காக இங்க பாருங்க. எங்கட ஹீட் லீக் இன்னொரு சாப்டர் தான் வெப்ப கடத்தல், ஹீட் கண்டக்ஷன். பாருங்க, முதலாவது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். வெப்பம் இடமாற்றப்படும் முறைகள் 3 தான். ஒன்று கடத்தல், மற்றது மேற்காவுகை கதிர்வு. தெரிஞ்சது. அதுல வெப்ப கடத்தல் முறைதான் இது. வெப்பம் இடமாற்றப்படும் ஒரு முறை தான் இது வெப்ப கடத்தல். கிளியரா உங்களுக்கு? இது வெப்ப கடத்தல். இங்க பாருங்க, இந்த வெப்ப கடத்தலால எப்படியே வெப்பம் இடமாற்றப்படுதுன்னா முதலாவது திண்மங்கள்ல தான் வெப்ப கடத்தல் நடக்குது. திண்மங்கள்ல தான் வெப்ப கடத்தல் நடக்குது. திரவம் கமா வழியில தான் மேற்காவுகையால வெப்பம் இழக்கப்படும். கதிர்ப்பு கேட்டா ஊடகம் தேவல். இந்த அப்பவும் ஊடகம் தேவல்ல கதிர்ப்பு. என்ன திண்மங்கள்ல இங்க பாருங்க, இத மாதிரி மூலக்கூறுகளை திண்ம மூலக்கூறுகள் உங்களுக்கு தெரியும். நீங்க இதை ஹீட் பண்ணினா இந்த மூலக்கூறுகள் வந்து அதிரும். ஏன் சொல்லிச்சுன்னா நீங்க வாயு மூலக்கூறுகளை படிச்சுக்க தானே. 12mc² வெப்பநிலைக்கு நேர் விகித சமம். நீங்க வெப்பநிலை ஒன்று இந்த சொல்லிச்சுன்னா அந்த வாயு மூலக்கூறுகளுக்கு ஒரு இயக்க சக்தி இருக்கு. அது போல நீங்க வெப்பநிலை ஒன்று இந்த மூலக்கூறுகள் ஒரு அதிர்வு. நீங்க வெப்பநிலையை கூட்டினால் அந்த மூலக்கூறுகளோட அதிர்வு கூடும்.
இந்த ஒவ்வொரு மூலக்கூறுகளையும் அதிர்வு கூடும். அப்ப நீங்க இந்த சைட ஹீட் பண்ணினீங்க, இந்த சைட ஹீட் பண்ணினீங்க, இந்த சைட ஹீட் பண்ண செல்லே இந்த மூலக்கூறுகள் அதிரும். அந்த அதிர்வால அந்த அதிர்வு இவருக்கு கிடைச்சு, அந்த அதிர்வு இவருக்கு கிடைச்சு, அந்த அதிர்வு இவருக்கு இத மாதிரி எங்கட அதிர்வு மூலம் வெப்பம் கடத்தப்படும் முறைதான் வெப்ப கடத்து. அதிர்வால வெப்பம் கிடைச்சு, அதாவது மூலக்கூறுகள் அசைறல்ல அதிர்வால வெப்பம் கடத்து. அதிர்வால வெப்பம் கடத்தப்படும் முறை வந்து வெப்ப கடத்தல். திண்மங்கள்ல தான் வெப்பம் கடத்தப்படுகிற வெப்ப கடத்தல். சாலிட்ல திரவம் வாயு வந்து மேற்காவு இல்லை. சாலிட்ல வந்து திண்மத்துல வந்து வெப்ப கடத்து. இவ்வாறு வெப்பம் கடத்துற இந்த திண்மத்துக்கு பேர் கடத்திகள். கவனம், எலக்ட்ரிசிட்டி லீக்க கடத்தி வந்து மின்னை கடத்துது, ஹீட் லீக்கிற கடத்தி வந்து வெப்பத்தை கடத்துது. அதுவேளை மூலக்கூறுகள் அதிர்வத்தால வெப்பத்தை கடத்து. இந்த மூலக்கூறுகள் இயங்குறோம் இல்ல, மூலக்கூறுகள் இயங்காம அதிர்வினால் வெப்பத்தை கடத்த முறைதான் வெப்ப கடத்து. திண்மங்கள்ல கடத்துல அதுக்கு பேர் கடத்தியல். கவனம், கடத்தின்னு சொல்லி இவங்க வெப்ப கடத்தல சொல்றோம், வெப்ப கடத்தி. இது விளங்கின உங்களுக்கு, வெப்பத்தை கடத்துறது ரைட். இப்ப உங்களுக்கு விளங்கின ரைட். அப்ப திண்மங்கள்ல வெப்பம் இடமாற்றப்படும் முறை வந்து வெப்ப கடத்தல். ஓகே, அப்ப வெப்ப கடத்தலுக்குரிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்ன, கூற்றுல கேட்கிறது. மூலக்கூறுகள் இயங்குறல்ல, இந்த மூலக்கூறுகளோட அதிர்வுகளால வெப்பம் கடத்தப்படுறதுக்கு பேர் வந்து வெப்ப கடத்தல். அது முக்கியமா சில டைம் அந்த கூற்ற கேட்கிறது. மூலக்கூறுகள் ஒரு காலமும் இயங்குறல்ல, அதிர்வுகள் மூலக்கூறுகளுக்கு அதிர்வினாலதான் வெப்பம் கடத்தப்படுது. இவர் அதிர்வு, அந்த அதிர்வால் இவர், அந்த அதிர்வால் இவர். அப்ப இப்படி வெப்பம் கடத்தப்படுறது தான் வெப்ப கடத்தல் சொல்லி சொல்றேன். நம்மளா சொல்றேன், நான் சும்மா ஒரு விளக்கம் சொன்னேன். இப்ப பாருங்க, முக்கியமான பாயிண்ட் வாரு. இந்த வெப்ப கடத்தல்ல கவனமா பார்ப்போம். அப்ப நாங்க ஒரு திண்மத்தையும் பயன்படுத்தணும். நான் இத மாதிரி ஒரு உருளைய பயன்படுத்துறேன். இப்ப ஒரு புதிய பாயிண்ட் ஒன்று சொல்ற மாதிரி உருளைய பயன்படுத்துறேன். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் இருந்தாலும் இது இல்லாம போ பாருங்க. இந்த உருளையில அப்ப இது ஒரு கடத்தியா இருக்கணும், வெப்ப கடத்தியா இருக்கும். அலுமினியம், செப்பு. ஓகே, நான் இந்த கடத்தியில இந்த முனையினூடாக வெப்பம் Q1 கொடுக்க போறேன். வெப்பமா Q1 தானே வெப்பமளி Q1 வெப்பத்தை கொடுக்குறேன். நீங்க இங்க ஹீட்டர் வச்சோம் மேலும், இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் மெழுகுத்திரி வச்சோம், யார சரி எப்படி சரி நீங்க ஹீட் பண்ணினா சரி, இந்த சைடு சுவாலை ஒன்று வச்சோம் மேலும் Q1 வெப்பத்தை கொடுத்தா இங்க பாருங்க, இந்த கடத்தி வந்து Q2 வெப்பத்தை பெறும். நீங்க இந்த சைடால Q1 வெப்பத்தை கொடுத்தால் இந்த கடத்தி Q2 வெப்பத்தை பெறும். இவர்ல இருந்து Q2 வெப்பத்தை பெறும். அதில் இருக்கிற மத்த கொஞ்சம் வெப்பம் தான் சூழலுக்கு இழக்கப்படும், Q3. அதிலே மிச்சம் மீக்கிறது இதுதான் மறுமுனையின் ஊடாக போகும். இதுதான் எக்ஸாக்ட்லி உண்மையா நடக்க போறது. உருளை வடிவான ஒரு கடத்தி ஒன்று எடுத்து ஒரு முனைய வெப்பமாக்கினா இந்த முனையினூடாக வழங்கப்படும் வெப்பத்துல கொஞ்சம் அவரு வெப்பமாய்க்கொள்ள யூஸ் பண்ணும். நியாயம் தானே? இவருக்கு தன் வெப்ப கொள்ளல இல்லாட்டி வெப்ப கொள்ளல ஒண்டிக்கும், அதால இவருடைய வெப்பநிலை மாறும். அப்ப அவரு கொஞ்சம் வெப்பத்தை பெறும். அதுல கொஞ்சம் சூழலுக்கு இழக்கப்படும். நியாயம் தானே? சூழலுக்கு வெப்ப இழப்பிக்கிறது. அதுல மிஞ்சதிக்கிற அது மறுமுனையினூடாக செல்லும். உதாரணத்துக்கு உங்களுக்கு நம்பர்ல செல்றேன், அவங்களோட நாலேஜுக்கு 100 ஜூல் வெப்பத்தை நீங்க இந்த சைடால கொடுத்தா 20 ஜூல அவரு தான வெப்பம் ஏற்றிக்கொள்ள வச்சுக்கணும். ஒரு 10 ஜூல சூழலுக்கு இழப்பு. அப்ப 70 ஜூல் தான் அடுத்த சைடாக வரும். இதை நீங்க ஏற்றுக்கொள்ற சாதாரண சக்தி காப்பு தத்துவம். இந்த 3 சான்ஸாலே தான் இந்த வெப்பம் பிரியல். 3 மெத்தடால தான் பிரியல். நல்லா விளங்குது, பிரியல். இப்ப கவனமா பாருங்க. அப்ப Q1 யாரு? Q1 யாரு? வழங்கப்பட்ட வெப்பம். என்ன கவனமா பாருங்க. Q1 ஒரு முனையினூடு வழங்கப்பட்ட வெப்பம். ஒரு முனையினூடு வழங்கப்பட்ட வெப்பம் Q2 கடத்தி பெற்ற வெப்பம். வெப்ப கடத்தியா கடத்தி பெற்ற வெப்பம். Q3 சூழலுக்கு இழந்த வெப்பம். சூழலுக்கு இழந்த வெப்பம். அப்ப Q4 யாரு? அதுதான் இந்த வெப்ப இடமாற்ற முறைகளின் வெப்ப கடத்தல். அதுதான் Q4 தான்
மறுமுனைனூடான வெப்பம். அதுதான் மறுமுனைனூடான வெப்பம். அப்ப இந்த சினோரியோ தான் நடக்குது. நீங்க ஒரு சைடுக்கு வெப்பத்தை கொடுத்தால் Q2 Q3 Q4. இப்ப பாருங்க, சிம்பிளா பாருங்க. முதலாவது நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு இப்ப ஷுவரா தெரியும் இதுல இந்த முடிவு Q1 வந்து Q2 Q3 Q4 இது ஷுவர். ஏன்னா சக்திக்காக தத்துவம், சக்தியாக்கவோ அளிக்கவும் முடியாது, இருக்கிற சக்தி பெஞ்சு போயிடுச்சு. இப்ப பாருங்க சினோரியோ கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்டுக்கு இந்த சந்தர்ப்பத்துல இப்படியா ஒரு கடத்தில வெப்பம் இடமாற்றப்பட சொல்லு, வெப்பம் இடமாற்றப்பட சொல்லி, ஏன்னா வெப்பம் இடமாற்றப்படும் முறைதான் வெப்ப கடத்தல. வெப்பம் இடமாற்றப்பட சொல்லி நான் சொல்றேன் சூழல் வெப்ப இழப்பு 0. சூழல் வெப்ப இழப்பு 0 எனி சொல்லுங்க. சூழல் வெப்ப இழப்பு 0 நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த சைட் ரெண்டையும் கவர் பண்ணினா சரி. யாராலும் இந்த சைடை கவர் பண்ணணும், இந்த உருளையிட தட்டையான மேற்பரப்பிக்கிற வட்டத்தை கவர் பண்றோம். அப்ப உங்களுக்கு அங்கல சைடால வெப்பத்தை எடுக்கலாம். விளங்கின உங்களுக்கு நீங்க சைடிக்கிற இதுட வலைப்பரப்புன்னு சொல்ற, நீங்க வலைப்பரப்ப கவர் பண்ணணும். காவலிடும், வெப்ப காவலிடும், மின் காவல் இல்ல வெப்ப காவல். வெப்ப காவலி. அப்ப வெப்ப காவலிட்டால் வெப்ப இழப்பு 0. சொல்லுங்க எனக்கு, வெப்ப காவலிட்டால் Q3 எவ்வளவு? Q3 0. சூழலுக்கு வெப்பம் இழக்க சான்ஸ் இல்ல வலைப்பரப்பால். அந்த டைமுக்கு இந்த சமன்பாடு எப்படி வரும்? Q1 சமன் Q2 plus Q4 தான் வரும். சரி, இப்ப நான் இன்னொரு சினோரியோ சொல்றேன். சூழல் வெப்ப இழப்பு 0 தான். இப்ப தொடர்ந்து பாருங்க. இப்ப நான் சொல்றேன் இந்த கடத்தியானது உறுதிநிலை அடைந்தால் பாருங்க, நீங்க இந்த வலைப்பரப்ப கவர் பண்ணாலும் இந்த சைடால வெப்பம் வைத்துக் கொண்டே நீக்கிறேன், இந்த சைடால வெப்பம் இழக்கப்படும், இடமாற்றப்படும் தானே. அப்ப அதால உங்களுக்கு இவருக்கு உறுதிநிலை ஒன்று அடைய சான்ஸ் இருக்கிறதே. உறுதிநிலை அடைஞ்சால் Q2 எவ்வளவு? Q2 0. இதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இனி அவரு வெப்பத்தை பெறாது. உறுதிநிலை நேரத்தை இனி நான் வெப்பம் 60 அடைஞ்சேன்டா 60க்கு மேல நான் வெப்பம் எடுத்தேன். அப்ப உறுதிநிலை அடைஞ்சால் Q2 0 இப்ப சமன்பாடு எடுத்து Q3 0 Q2 0. இப்ப சமன்பாடு எடுத்து Q1 சமன் Q4. கவனம், இந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்க எங்கட சிலபஸ்ல வெப்ப கடத்தலுக்கு சமன்பாடா பயன்படுத்துறோம். எந்த சந்தர்ப்பமே உங்களுக்கு சார் சொல்லிக்கும், உறுதிநிலையான சந்தர்ப்பத்துல தான் Q/T சமன் K into A into θ1 minus θ2 over D பயன்படுத்துற உறுதிநிலை அடைஞ்சான்னு சொல்ற இதான் மீன். சூழல் வெப்ப இழப்பும் 0 உறுதிநிலையும் அடைஞ்சால் இங்க நீங்க எவ்வளவு வெப்பத்தை கொடுக்குறோம் அது இங்க இது ஒன்றும் நடக்கலாட்டி கேஸ் என்னத்தை, நீங்க இங்க 100 ஜூல் கொடுத்தா இங்க 70 தான் வரும். ஆனா நீங்க இதே 0 ஆக்கினால் இங்க 100 கொடுத்தா இங்க 100 வரும். அது ரெண்டு விஷயம் இருக்கணும். சூழல் வெப்ப இழப்பு 0 இருக்கணும், உறுதிநிலை அடைஞ்சு இருக்கணும். இந்த Q1 சமன் Q4 வார சந்தர்ப்பத்துக்கு தான் எந்த சமன்பாடு உண்மை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சமன்பாடு. Q/T சமன் K into A into θ1 minus θ2 over D. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இது உண்மையாகுது. இன்னொரு விஷயம், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உறுதிநிலை இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சமன்பாடு உண்மை, அதோட இன்னொரு சந்தர்ப்பத்திலே உண்மையாது. அது ஒரு வருஷம் எஸ்ஏல கேட்ட இப்ப சொல்லியா. இது பாருங்க, இந்த வெப்பம் அச்சு வழி பாய்ச்சல் அடிக்கணும். இதுலயே இந்த உருளையிட அச்சு பாருங்க, வெப்பம் இந்த சைடுக்கு தான் போகும். அதாவது வெப்பம் அச்சு வழியே தான் போகணும். வெப்பம் அச்சு வழியே தான் போகணும். அச்சுண்டாவிலங்கிற உங்களுக்கு அச்சு வழியே செல்ல வேண்டுமா? அச்சு வழியே போகணும். அச்சுன்னா தெரியுமோ? இதுக்கு இதுதான் அச்சு. உங்களுக்கு தெரியுமோ? 2020ஆம் ஆண்டு எஸ்ஏ 2020க்குள்ள அச்சு வழியே அல்ல, ஆரை வழி. ஆரை வழி எங்க சிலபஸ்ல இல்ல. ஆனா நீங்க இந்த ஐடியாவை அதுல அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஆரை வழியே வெப்ப இழப்பு அது எங்க சிலபஸ் இல்லாட்டி எஸ்ஏ ஒன்ல அப்ளை பண்ணிருக்கேன் இந்த ஐடியாவை. நாங்க படிச்சது அச்சு வழி. பாருங்க, அச்சு வழியே தான் இப்படித்தான் வெப்பம் கடத்தப்படும்.
அச்சு வழியே செல்ல வேண்டும் வெப்பம். அப்ப ஒரு வருஷம் எஸ்ஏல கேட்ட அந்த வருஷம் வரச்சில செல்வேன். இந்த சமன்பாடு எப்பயும் உண்மையாக ஒன்று உறுதி நிலையிலே சூழல் வெப்ப இழப்பு காவலிடப்பட்டு மீக்கணும். உறுதி நிலையில அடுத்தது வெப்பம் அச்சு வழியே போச்சலும் இந்த சமன்பாடு Q by T சமன் K into A into theta 1 minus theta 2 over T. செல்லுங்க எனக்கு இதுல Q by T அப்படின்னா என்னத்தா வெப்ப இழப்பு வீதமா வலுன்னு செல்லும் Q by T ஒரு வலுன்னு செல்லும் வெப்பத்தை நேரத்தால பிரிச்சால் வலு P சமன் H by T. எனக்கு சொல்லுங்க இதோட மீனிங் வந்து வெப்ப இழப்பு வீதம் வெப்ப வலுன்னு சொல்லுவோம் வேணுமா வெப்ப இழப்பு வீதம் கிட்டத்தட்ட ஹீட்டர் ஒன்று வச்சாலும் சரி வலு கேண்டா என்னதான் முக்கியமா கேதான் என்னது வெப்ப கடத்தாறு கடத்திகளுக்கு ஒரு ஸ்பெஷல் இயல்பு வெப்ப கடத்தாறு பாப்பமாக கேட அழகை கொண்டு வருவோம் கேட அழகு என்னன்னு தெரியுமா கேயின் அழகு என்னன்னு தெரியுமா watt meter minus 1 k minus 1 உங்களுக்கு k की பரிமாணத்தை கொண்டு வருது k ட பரிமாணத்தை கொண்டு சொல்லுங்க அடிப்படை அழகா கொண்டு வருது k வந்து ஒரு எண்ணிக்கணியமா k வந்து ஓர் எண்ணிக்கணியம் அது தெரிஞ்சுக்கோங்க வெப்ப கடத்தார் a வந்து குறுக்குவெட்டு பரப்பளவு குறுக்குவெட்டு பரப்பு உருளைய பயன்படுத்தினால் அச்சு வழியே வெப்பம் பாய்ச்சல குறுக்குவெட்டு பரப்பளவு என்னத்தேன்னு கேட்டா வட்டமா வட்டம் சொல்லுங்கோ இத பாருங்க கொஞ்சம் இது இங்கதான் பாருங்க இந்த வெப்பநிலை வித்தியாசத்தை தூரத்தால பிரிச்சு சரி சொல்லுமா வெப்பநிலை வித்தியாசத்தை தூரத்தால பிரிச்சால் அதோட மீனிங் என்ன நேரத்தால பிரிச்சால் வீடு தூரத்தால பிரிச்சால் படித்திரு ஆக இதுக்கு பேர் என்னது வெப்பநிலை படித்திரு வெப்பநிலை படிக்கிறேன் இல்லாட்டி சிலாக்களுக்கு தனித்தனியா உடைச்சேன் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 சொல்ற வெப்பநிலை வித்தியாசம் டிக்கு தூரம்னு சொல்றேன் இங்க பாருங்க இந்த முனைக்கும் இடையில அவங்க கதைச்சிடும் இந்த கடத்திட ரெண்டு முனைக்கும் இங்க வெப்பநிலை தீட்டா 1 இங்க தீட்டா 2 இடையிலான தூரம் டி தான் வெப்பநிலை படித்திறன் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 இன்டு டி விளங்கின உங்களுக்கு பயப்படுவான கேட வேல்யூ அவங்க அது ஒரு மாறிலி தானே அது அவங்க தார் அது மாறிலியில குறித்த ஒரு பதார்த்தத்துக்கு மாறிலி செப்பு கொண்டு எல்மீனியத்துக்கு கொண்டு அவங்க இத கதை விளங்கின இந்த சமன்பாடு எப்பயும் உண்மை அச்சுவலி போகமோனும் வெப்பம் கடத்தி வந்து உறுதி நிலை அடையோமோனும் அடுத்தது சூழல் வெப்ப இழப்பும் பூச்சியமா இருக்கும் வெப்ப காவலிடப்பட்டு இருக்கும் அப்ப இங்க கொடுக்குற வெப்பம் தான் இங்க கொடுக்குற வெப்பம் நீங்க பி வலுவுல ஹீட்டர் ஒன்று வச்சால் இங்க பி வலுவுல எடுக்கலாம் ரைட் கவனிங்கோ இதுக்குள்ள அடுத்த பாயிண்ட பாருங்க ஆக முக்கியமான பாயிண்ட்கள் உங்களுக்கு டவுட்ஸ் வர இடத்துல பாருங்க இப்ப உங்களுக்கு விளங்கியாச்சு உறுதிநிலை அடைஞ்சால் Q1 வந்து Q4க்கு சமன் விளங்கின இங்க பாருங்க சரி அப்படி உறுதிநிலை அடைதத்தால வெப்பநிலை கிணத்தை நடக்கிறேன்னு பாருங்க அந்த கோல் வெப்பத்தை கதைச்ச வெப்பநிலையை கதைச்சோம் இங்க பாருங்க எங்களுக்கு தெரியும் ரெண்டு ஜாய் ஸ்டேட் இருக்கிற அதாவது ஸ்டேட்னா ஒண்ணும் இல்ல ஸ்டெடி ஸ்டேட் சொல்லிக்கோ நீங்க உறுதி நிலை இன்னொன்று அதுக்கு தமிழ் சொல் இல்ல அது வந்து ஸ்டெடி இல்ல அதுக்கு சொல்ற வேரியபிள் ஸ்டேட்னு தான் சொல்றாரு தமிழ் சொல்லணும் இல்லைங்க பார்ப்போம் வேரியபிள் ஸ்டேட் ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு எதிர்கருத்தா வேரியபிள் ஸ்டேட் அதாவது உறுதி நிலை இல்லாத சந்தர்ப்பம் இங்க பார்ப்போம் நான் இதே மாதிரி ஒரு உருளை வடிவான ஒரு வெப்ப கடத்தியை பயன்படுத்தி வேரியபிள் ஸ்டேட்டுக்கு பாருங்க வேரியபிள் ஸ்டேட்னா ஒண்ணுமே இல்ல உறுதி நிலை இல்லாத சந்தர்ப்பத்துல பாருங்க இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலயுமே வெப்ப காவலிடப்பட்டிருக்க இதுல மீனிங் வழங்குறவங்களுக்கு வெப்ப காவலிடப்பட்டிருக்க இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலே வெப்ப காவலிடப்பட்டு சூழல் வெப்ப இழப்பு பூஜ்ஜியமா ரைட் இப்ப எனக்கு சொல்லுங்க வேரியபிள் ஸ்டேட்ல உறுதிநிலை இல்லையா வேரியபிள் மாறக்கூடிய வேரியபிள் இங்க பாருங்க இந்த சந்தர்ப்பத்துல இந்த வெப்பநிலையை பாருங்க நான் உதாரணத்துக்கு சில வேல்யூஸ் எடுக்கிறீங்க பாருங்க நான் சொல்றேன் நான் இங்க ஹீட்டை கொடுத்தேன் ஒரு முனையூடாக ஹீட்டை கொடுத்தேன்னா நான் சும்மா வெளியே போட்டு பார்த்தேன் இதை படமாக்க வந்தேன் சும்மா செல்கிற வேல்யூ ரைட் எனக்கு சொல்லுங்க இந்த முனையில இந்த வட்ட குறுக்குவெட்டு பரப்பளவுல வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸ் சரி சாரி 80 இல்ல கவனம்
30 டிகிரி செல்சியஸ். சரி, நான் சொல்றேன் இந்த வட்ட குறுக்குவெட்டு பரப்பளவு அது 20 டிகிரி செல்சியஸ். நான் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் வைத்து இது 10 டிகிரி செல்சியஸ். சரி, இந்த முனையா இந்த முனை இதுக்கு எதிர் முனையா 5 டிகிரி செல்சியஸ். நான் சொல்றேன் இந்த வட்ட குறுக்குவெட்டு பரப்பளவு வட்ட குறுக்குவெட்டு பரப்பளவு 30 20 10 5. ரைட், எனக்கு சொல்லுங்க, நான் தொடர்ந்து ஹீட்டை கொடுத்தார் எங்கட மொழியில சொன்ன ஹீட்டரை தொடர்ந்து சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சிருந்தால் இவர் தொடர்ந்து வெப்பத்தை தரும். இது ஸ்டெடி ஸ்டேட் இல்லைன்னா வேரியபிள் ஸ்டேட்னா அப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து வெப்பத்தை கொடுக்க இங்க 30 ஆயிருந்தது, மேபி இங்க ஒரு 60 வந்து இது உண்மையான பெருமதியில் நான் சும்மா போட்டேன். பணமாக்க இங்க 20 நீங்க தொடர்ந்து வெப்பத்தை கொடுத்து இவர் 40 நீங்க தொடர்ந்து வெப்பத்தை கொடுத்து இவர் 20 நீங்க தொடர்ந்து வெப்பத்தை கொடுத்து இவர் இந்த வெளிவா கணக்கு போடுவான நான் சும்மா போட்டேன். இங்க பாருங்க என்னத்தை நடந்தா சூழல் வெப்ப இழப்பு 0 தான், Q2 0 தான், சாரி Q3 0 தான். ஆனா இன்னமும் Q2வும் Q4வும் நீங்க தொடர்ந்து வெப்பத்தை கொடுக்க ஆரம்பத்துல 30 20 10 5 இருந்தது. தொடர்ந்து நீங்க இன்னும் வெப்பத்தை கொடுக்க உறுதிநிலை இல்ல, வேரியபிள் ஸ்டேட் தொடர்ந்து மாறிக்கொண்டீங்க. வேரியபிள் நேரத்துடன் மாறிக்கொண்டீங்க. அப்படி இல்லைன்னா நேரத்துடன் மாறும், நேரத்துடன் மாறும். இங்க பாருங்க, நேரத்துடன் மாறும். அப்ப நீங்க ஹீட்டரை தொடர்ந்து போட செல்ல இந்த குறுக்கு வெட்டு பரப்பல 30 இருந்தது இப்ப 60 ஆகும். ஏன்னு சொல்லுவோம், இப்ப இந்த குறுக்கு வெட்டு பரப்பல வெப்பத்தை உறிஞ்சும். மொழியில சொன்னால் இந்த கடத்தி இந்த வெப்பத்தை உறிஞ்சி கொண்டுதான் நீக்கிறேன். இன்னும் உறுதிநிலை அடையல, நேரத்தோட மாறிய வேரியபிள். இப்ப நீங்க வெப்பத்தை குறிச்சு இந்த 60 40 ஆகும், இந்த 10 20 ஆகும், இந்த 5 15 ஆகும். தொடர்ந்து அவர் வெப்பத்தை இன்னும் பெற்றுக்கொண்டுதான் நீக்கும். இதுக்கு பேர் வேரியபிள் ஸ்டேட். இந்த மாதிரி வேரியபிள் ஸ்டேட்ல தொடர்ந்து மாறிக்கொண்டே நீக்கிற இந்த சமன்பாடை பாவிச்சு நாங்க வேரியபிள் ஸ்டேட்ல எல்லாம் பாவிச்சுறேன். நாங்க பாவிச்சுறேன் ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி இனிஷியல் என்னது? உறுதிநிலை. உறுதிநிலை பாருங்க, உறுதிநிலை சந்தர்ப்பத்தில் உங்களோட வெப்பநிலை எப்படி வரணும்னா இதே மாதிரி தான். அதே மாதிரி 2 உருளை பாருங்க, இது வெப்ப காவலிட்டிக்கிற காவலிட்டால் Q3 0 Q3 விலங்கு உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு உருளை காவலிட்டிக்கிற காவலிட்டிக்கிற ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க அதே மாதிரி ஹீட்டை கொடுக்குற ஹீட்னா ஒண்ணுமே இல்ல, ஹீட்டர் ஒன்று வச்சா ஹீட்டை கொடுக்க சொல்லு. நான் சொல்றேன் இந்த குறுக்கு வெட்டு பரப்பளவு 100 டிகிரி செல்சியஸ், இந்த குறுக்கு வெட்டு பரப்பளவு 80. நான் சும்மா வெளியே தான் போடுற, இந்த வெளியும் பாடமாக்கல் யாரும் இது நான் இது ஒரு சும்மா செல்லுவோம் நான் பார்த்துதான் எழுதுற பயப்படுவாங்க. ரைட், இது நான் கண்டுபிடிச்ச பெருமதிகள் ஒண்ணுமா இல்ல, சும்மா வேல்யூஸ் போடுறேன். ரைட், இன்னைக்கு அதே மாதிரி ஹீட்டை கொடுங்க பாருங்க. இப்ப நீங்க ஹீட்டை கொடுக்க சொல்ல இந்த குறுக்கு வெட்டு பரப்பல 100 டிகிரி செல்சியஸ் பாருங்க, அச்சு வழியே தான் வெப்பம் போறேன். இது 80 இது 60 இது 40. ஸ்டெடி ஸ்டேட்டா இருந்தா உறுதிநிலையா இருந்தா எப்படியோ Q3 0 வரை உறுதிநிலையில Q2வும் 0 என்னதும் Q2 0 அவர் பெற்ற வெப்பம் 0. சோ இந்த உருளை இப்ப வெப்பத்தை பெறாது. ஆக அந்த ஒவ்வொரு குறுக்கு வெட்டு பரப்பளவும் வெப்பத்தை பெறாது. நான் உதாரணத்துக்கு ஒரு குறுக்கு வெட்டு பரப்பளவு காட்டிச்சு, இல்ல நிறைய குறுக்கு வெட்டு பரப்பளவு வைக்கிறேன். என்ன இது ஒரு கனவள வழி இன்ஃபினிட்டி எண்ணிக்கையான குறுக்கு வெட்டு பரப்பளவு வைக்கிறேன். நான் விளங்குறதுக்கு தான் இப்படி குறுக்கு வெட்டு பரப்பளவா பிரிச்சு காட்டி மர 4 தான் வைக்கிறேன்னு சொல்றேன். ஒரு டிஸ்க் மாதிரி இங்க இது பார்க்க சொல்ல 4 வட்டம் காட்டிங்க, 4 வட்டமும் வைக்கிறேன், இன்ஃபினிட்டி எண்ணிக்கையான வட்டம் வைக்கிறேன். அது வேற விஷயம். ரைட், எனக்கு சொல்லுங்க, ஸ்டெடி ஸ்டேட் அடைஞ்சா இவரு வெப்பத்தை காட்டி இங்க எந்த ஹீட்டோ அது இங்க எந்த ஹீட்டை கொடுக்குறோம் அந்த ஹீட் மறுமுனையில போறேன். Q1 Q4 சமன் என்றா வெப்பநிலை எப்படி நீக்கும்டா, வெப்பநிலையும் உறுதிநிலை அடை அப்படின்னா இவர் 100டா, இவர் இனி வெப்பத்தை எடுக்கிற 100 தான், 80 80 தான், 60 60 தான், 40 40. ஆனா இங்க அப்படியோ தொடர்ந்து நீங்க வெப்பத்தை கொடுக்க செய்யல 30 60 20 40 10 20 5 15. என்னது நடக்குற, இவரும் வெப்பத்தை இன்னும் பெற்றுக்கொண்டிருக்க வேரியபிள் ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட்ல இவர் இப்ப வெப்பத்தை பெறுதில்ல. அப்ப இங்க எந்த வெப்பம் வரும் அந்த வெப்பம் இங்க போறேன்டா, இந்த ஒவ்வொரு குறுக்கு வெட்டு பரப்புலையும் வைக்கிற வெப்பநிலை மாறாது, ஸ்டெடி ஸ்டேட். அப்ப இங்க நீக்கிற பாயிண்ட் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும், நேரத்துடன் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்ற இங்கிலீஷ்ல நேரத்துடன் ஒவ்வொரு குறுக்கு வெட்டு பரப்பு ஒவ்வொரு கூணாவைனா பானை
குறுக்குவெட்டு பரப்பினதும் வெப்பநிலை மாறாது. அது முக்கியம். மாறப்படாது. அதுக்கு பேர் தான் ஸ்டெடி ஸ்டேட். இங்க நேரத்தோட ஒவ்வொரு குறுக்கு, உதாரணத்துக்கு 1 2 3 காட்டி 1 2 3 4 1 2 3 4 பாருங்க, நேரத்தோட மாறு. இது அதே ஹீட்டர் தான், தொடர்ந்து அதே மிச்ச நேரத்துக்கு நான் பாவிச்சுட்டேன். ஆனா பாருங்க எவ்வளவு நேரம் ஆயினாலும் இந்த வெப்பநிலை மாறல பாருங்க. இதுதான் செய்யணும். அப்ப நான் 2 விஷயம் செய்யணும். உறுதிநிலைண்டா இங்க எந்த Q1 தான் Q4, Q1 தான் Q4. அது மட்டுமல்ல, அந்த நேரத்தோட ஒவ்வொரு குறுக்குவெட்டு பரப்பளவுல இருக்கிற வெப்பநிலை மாறுறல்ல. ரைட். ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலும், நீங்க எப்படியே இங்க வெப்பநிலை கூட அங்க குறைவுண்டு எடுத்தண்டு. அதுதான் எங்க சிலபஸ் மிக முக்கியமான பாயிண்ட். வெப்ப பாய்ச்சலுக்கு நிபந்தனை. வெப்ப பாய்ச்சலுக்கு நிபந்தனை வெப்பநிலை வித்தியாசம். எங்க வெப்பநிலை வித்தியாசம் இருக்கிறோ அங்கதான் வெப்பம் பாயும். வெப்பநிலை கூடின இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு பாயும். இது நிபந்தனை. θ1 இருந்து θ2க்கு தான் வெப்பநிலை பாயும். அதாலதான் நீங்க ஹீட்டிங்க கொடுக்கல, இந்த வெப்பநிலை கூட அங்க வெப்பநிலை கூட பாருங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் கூடின இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு தான் வெப்பம் போகும். விலகின உங்களுக்கு வெப்பநிலை கூடின இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு. கரண்ட் எப்படியும் போறேன், அழுத்தம் கூடின இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு. ஹீட் எங்க போறேன், வெப்பநிலை கூடின இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு. நீ அதை எங்களுக்கு தெரியுமானே. சூடான ஒரு பொருளையும் குளிரான ஒரு பொருளையும் கலந்தால் சூடான பொருளையும் குளிரான பொருளையும் வெப்பம் போற நிபந்தனை வெப்பநிலை வித்தியாசம் இருக்கும். விளங்கின உங்களுக்கு. இந்த பாயிண்ட் முக்கியம். இந்த பாயிண்ட் முக்கியம், மார்க் பண்ணிக்கோ. புதுசு. அடுத்தது, வெப்பம் அச்சு வழியே போகணுமா ஆரை வழியே போகப்படாது? அச்சு வழியே போகும். எங்கட சிலபஸ் அச்சு வழி. அச்சு வழியேதான் இந்த சமன்பாடா, அதுவும் தெரிஞ்சுக்கோ. அது ஒரு வருஷம் எஸ்ஏல ஒரு வருஷம் எஸ்ஏல நிபந்தனை எனக்கு 2 தந்திக்கும். இப்ப என்ன அப்ப அங்க நாங்க ரிவைஸ் பண்ண தேவையில்ல தானே, விஷயத்தை சென்னால் போதும். ஒரு டவுட் என்ன கேளுங்க. அப்ப எங்களுக்கு இந்த ஐடியா தேவையா? இப்ப நாங்க இப்ப செய்ய போற 2001க்கு தேவையான ஐடியாவா தாரணும். அதை வச்சு செய்யறேன். அதை வச்சு ஃபைனல் எக்ஸாமே செய்ய. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேற ஒன்றும் இல்லை. விஷயம் சரியாயிக்கிறேன்டா பட்டசன்னு சமன்பாட்டை நினைவிக்கோடும் போட்டாச்சு, எழுதினாச்சு. எங்கட ஐடியா உங்களுக்கு தெரியுமா? ஃபைனல் எக்ஸாம்ஸ் முதண்டு நாங்க இந்த முழு ஒன்றையும் பார்க்காம முழு சமன்பாடை யோசிச்சு எழுதுறோம், அவ்வளவுதான். அப்ப சமன்பாடு நினைவிக்கிறேன், மத்தபடி கேஸ் ஒன்றும் எழுதல. சரி, உங்களுக்கு ஐடியா வரைக்கும் உங்களுக்கு டவுட் தான் கேளுங்க. எங்களுக்கு வேரியபிள் ஸ்டேட் வேலை இல்லை, எங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட் உறுதி நிலை. இதுக்கு தமிழ் ஒன்று இல்லை. மாறுநிலை, வேரியபிள்ஸ் நான் உருவாக்கு மாறுநிலை. மாறுநிலைன்னு செல்ல கிரிட்டிக்கலுக்கும் மாறுநிலைன்னு தான் சொல்லுவோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட் நீங்க கெமிஸ்ட்ரியில அவதி வெப்பநிலை, மாறுநிலை வெப்பநிலை. சோ மாறுநிலைன்னு சொல்றது நல்லது. சோ வேரியபிள் ஸ்டேட் தமிழ் ஒன்று இல்லை. இதுண்டா பரவாயில்ல. உறுதிநிலை, அங்க உறுதிநிலை வைக்கிறோம் வெப்ப பரிமாற்றத்துல. அது என்னது, வார வெப்பம் முழுவதும் சூழலுக்கு வந்தது. இதுவும் அதுதான். இது ஒரு முனையால வார வெப்பத்தை மறுமுனையால Q1 = Q4 தான் சொல்லுது. இப்ப கிளியர் ஆகும். ரைட். இப்ப சீன் ஒன்று இல்லை உங்களுக்கு. இதை உங்களா ஐடியாவை எடுத்துக்கொள்ளே. ரைட், பாருங்க. நான் இந்த கொஞ்சம் உங்களுக்கு ரிவிஷன் என்ற ரீதியில நாலேஜை கூப்பிட்டு நீங்க பாருங்க, அவசரப்படாம. இப்படி கூட்டுறேன் பாருங்க, இப்படி கூட்டுறேன் பாருங்க, நாலேஜை கூட்டுறேன் கூட. இங்க பாருங்க, இப்ப இத மாதிரி 3 சந்தர்ப்பம் இங்க பாருங்க. இப்படித்தான் நாங்க பிசிக்ஸ தொகுக்கணும். அதாவது உங்களுக்கு கிளியரா விளங்கினோம் இதை வச்சு கண்டுபிடிச்சிருங்க பாருங்க. 3 சந்தர்ப்பம் சொல்றேன் பாருங்க, புதிய பாயிண்ட் வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்ல போற ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் பாயிண்ட் சொல்றேன். Q = AV, கனவளவு பாய்ச்சல் வீதம். எந்த ஒரு பாய்க்கும் திரவம் வாயு, குறுக்குவெட்டு பரப்பளவு, இது அந்த வாயுட கதி, வாயு அல்ல அந்த பாயிட கதி ஸ்பீட். பாருங்க கவனமா பாருங்க. அப்ப ஒரு ப்ரொசெக்ஷன் ஏரியா ஆக உள்ள ஒரு குழாய் ஒன்றுல பாயும் போது
கனவளவு பாய்ச்சல் வீதம் Q சமன் AV மீட்டர் கியூப் செகண்ட் மைனஸ் 1 கனவளவு பாய்ச்சல் வீதம் நேரத்தால பிரிச்சால் வீதம் இங்க பாருங்க இந்த பாயிண்ட் நான் 2 குழாய் வச்சுக்கொள்வேன் இப்படியோண்டு இப்படியோ இது நாங்க பேர்னுவியின் தத்துவத்துல இந்த மாதிரி கேள்வி செஞ்சு எங்களுக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறேன்னு வைங்க சரி நான் சும்மா சொல்றேன் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா A இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா அவட 2 மடங்கு 2A அப்ப எனக்கு சொல்லுங்க இந்த சந்தர்ப்பம் காட்டும் A இதுக்கு பிறகு 2A எனக்கு கேள்வி என்னத்தா உங்களுக்கு பிழையான என்ன கருத்துக்கள் தான் மாத்திக்கோங்க ஐடியாஸ் டவுட்ஸ் தான் மாத்திக்கோங்க நான் சொல்றேன் நான் இங்களால ஒரு பாய் அனுப்புறேன் தண்ணி அனுப்புன்னு சொல்லுவேன் நீர் 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 நான் அனுப்ப போறேன் கியூ நீரை அனுப்ப போறேன் கனவளவு பாய்ச்சல் வீதம் கியூ மீட்டர் கியூப் செகண்ட் மைனஸ் ஒரு செகண்டுக்கு கியூ கனவளவு நீர் அனுப்புறேன் வார கியூ கனவுள்ள நீர் டி வந்து 2Aக்கு புகச்சல்லே இதுக்குள்ள கனவளவு பாய்ச்சல் வீதம் எவ்வளவு கேட்டா QA தான் இது விளங்கின எனக்கு விஷயம் விளங்கின இங்க Q வந்தா இதுவும் QA தான் cross section ஏரியா 2 மடங்கு ஆகினா ஸ்பீட் 2 மடங்கால குறையும் தவிர Q மாறாது இங்க எவ்வளவு தண்ணி வந்தோ அவ்வளவு தண்ணியும் இங்கால போகணும் 2015 MCQ கேட்டேன் இங்க எவ்வளவு நீர் வரும் அவ்வளவு நீரும் இதால போகும் இங்க 1 கிலோகிராம் தண்ணி வந்தா உங்களுக்கு மீட்டர் கியூப்டா கனவளவை அடர்த்தியால பெருக்கினால் திணிவு இங்க எவ்வளவு தண்ணி வந்தோ அதே தண்ணி இங்களே வரும் இனி நியாயம் தானே இந்த பட்டையால இவ்வளவு தண்ணி வந்தா அவ்வளவு தண்ணி இந்த பட்டையாலே வரணும் யோசிங்க வீட்டுல இப்படி 2 பட்டை இருந்தா இங்க 1 கிலோகிராம் தண்ணி வந்துட்டு இங்கல அதை விட குறைவா தண்ணி வந்தா அல்லது கூட தண்ணி வந்தா ஜாதி டெப்ளின் எடுக்க தண்ணியை விட வீட்டுக்கு வர தண்ணி கூடண்டா நீங்க இப்ப குளிச்சா ஒரு ஷவர்ல தொல்லை துண்டாக்கும் இங்க வர தண்ணியை விட இங்க வர தண்ணி கூட குறைவா வரனா கோவம் வரும் நீங்க சும்மா பில் கட்டணும் ஒன்றும் இல்லை நியாயமலை இங்க எவ்வளவு தண்ணி எடுத்தோ அதே தண்ணி இங்கே வரும் ஜென்ரல் நாலேஜ் சொல்றாரு பட்டையோட அளவா மாத்தினு சொல்லி வார தண்ணி இதளவு மாறும் அதே கணக்கு எனத்தே மாறு அப்ப பட்டையோட அளவை மாத்த மாட்டேன் ஸ்பீட் தான் மாறு நீங்க பட்டையை பெருசாக்கினா ஸ்பீட் கூடும் பட்டையை பெருசாக்கினா ஸ்பீட் குறையும் பட்டையை சிரிசாக்கினா ஸ்பீட் கூடும் ஆனா கியூ தான் இது மெக்கானிக்ஸ்ல வர இடம் இது நானே தொகுத்தது பாருங்க நான் இன்னொரு இடம் சொல்றேன் அடுத்தது எலக்ட்ரிசிட்டியில பாருங்க I சமன் வாணிராணி சொல்லுங்க எனக்கு ஒரு கடத்தி ஒன்றுல எந்த கடத்தியை இப்ப மின் கடத்தி ஒன்றுல மின்னோட்டம் செல்லு மின் கடத்தி ஒன்றுல மின்னோட்டம் செல்லு ஏன்னா மின் கடத்தியோட வடிவத்தை பாருங்க இப்படி ஒரு மின் கடத்தியில மின்னோட்டம் போடும் சொல்லுங்க எனக்கு இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏன்னு சொல்லுவோம் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏன்னு சொல்லுவோம் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவை 2Aன்னு சொல்லுவோம் சொல்லுங்க எனக்கு நான் ஏன்ற கிராஸ் செக்ஷன் ஏரியாவால I கரண்ட் அனுப்பினேன் இந்த கடத்தியினூடாக I கரண்ட் அனுப்பினேன் இந்த கடத்திக்கு ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா ஈக்கிற இலத்திரண்ட சராசரி நகரல்கள் ஈக்கிற இந்த பதார்த்தத்துக்கு அழகு கனவலில் உள்ள இலத்திரன்கள் ஈக்கிற எலக்ட்ரான் ஏற்றம் ஈக்கிற சோ எனக்கு பிரச்சனை இல்லை அனுப்பினது இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியால சந்திக்கு வந்த போது இப்ப 2A கிராஸ் செக்ஷன் ஏரியாவுடைய அந்த கடத்தி பகுதிக்குள்ள புகச்செல்லே எனக்கு சொல்லுவோம் இதால போற கரண்ட் எவ்வளவு யாராலும் கேட்டா நீங்க செல்லுவோம் A 2 மடங்கு ஆகின ஆகவே கரண்ட் 2 மடங்கு ஆகணும் ஏண்டா I நேர் வீத சமன் ஏண்டு மூலைய பாவிச்சிடும் இல்ல ஒரே கரண்ட் தான் இது எப்படியோ அதே சொல்லுங்க எனக்கு ஒரே கரண்ட் தான் போகுமெண்டா யோசிங்க பயன்படுத்துற மின்கடத்திட அளவு மாறுறதுக்கு இப்ப கரண்ட் மாறினா கேஸ் பாரமா மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து வீட்டுக்கு கொண்டு வர கடத்தி தடிப்பு கூட இதையும் நீங்க கொண்டு வர கரண்ட் மின்னோட்டம் ஓடும் மின்னோட்டம் வீட்டுக்குள்ள எடுக்க சொல்ல அதே அளவு தடிப்புல எடுக்கிறல மெல்லியதுதான் எடுக்கிறேன் கரண்ட் மாறினா பெரிய கரண்ட் மாறு இல்லை அப்ப இங்க எதே மாறு சொல்லுங்க பாப்போம் இங்க பாருங்க அழகு கனவுல இலத்திரன் எண்ணிக்கே மாறாது ஒரே பதார்த்தம் இலத்திரன் ஏற்றம் மாறும் இல்ல அப்ப என்ன சொல்லுங்க கிராஸ் செக்ஷன் ஏரியா எப்படி மாறுறோம் அதுக்கேற்ற மாதிரி இலத்திரண்ட சராசரி நகரல் கதி தான் மாறும் கிராஸ் செக்ஷன் ஏரியா கூடின 2 மடங்கு ஆகினா இலத்திரண்ட சராசரி நகரல் கதி 2 மடங்கால குறையும்
ஐ ஒரு காலமும் மாறாது, ஐ ஒரு காலமும் மாறாது. எனக்கு சொல்லுங்க, அதே மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்ல. நான் இது நானே உருவாக்கினதா, ரைட்? இது ஏன் ஓன் கிரியேஷன். இங்க பாருங்க, ரைட்? இங்க பாருங்க, மூணாவது இப்படி 3 இடம் தான் நிற்கிறது. நான் பொதுவா பிசிக்ஸ் வந்து எல்லா இடத்தையும் தொகுக்க பார்க்கிறேன், அதுக்காக வந்தது. இங்க பாருங்க, அடுத்தது ஹீட்ல இப்ப சென்ற சூழல் வெப்ப இழப்பு 0, உறுதிநிலை அடைஞ்சதுல அச்சு வழியே வெப்பம் பாயும் போது நான் இப்படி ஒரு குழாய் பயன்படுத்துறேன். இப்ப பயன்படுத்த போற மின் கடத்தி அல்ல, வெப்ப கடத்தி. நான் வெப்ப கடத்தி ஒன்று பயன்படுத்த போறேன். இதே மாதிரி கிராஸ் செக்ஷன் ஏரியா A, கிராஸ் செக்ஷன் ஏரியா 2A. எனக்கு சொல்லுங்க, நான் வெப்ப காவலிட்டிகளை வச்சேன். நான் வெப்ப காவலிட்டி, நான் வெப்ப காவலிட்டி, வெப்ப காவலிட்டி. உறுதிநிலை அடைஞ்சது நானே சொல்லிட்டேன் வாயால். ஆகவே இந்த கடத்தி எந்தவித வெப்பத்தையும் பெறாது. நேரத்துடன் ஒவ்வொரு கிராஸ் செக்ஷன் ஏரியாலையும் இருக்கிற வெப்பநிலை மாறாது. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நோ சேஞ்ச். செல்லுங்க, நான் இந்த குழாயின் இந்த குழாயிட நீளம் செல்லும். எங்களுக்கு இப்ப நீளம் தேவை எல், இந்த குழாயிட நீளம் எல், அதே எல் தான். நான் சொல்றேன், இந்த சைடால நான் வெப்ப வலு பி அனுப்புறேன், கியூ பை டி அல்லது பி. சொல்லுங்க, எனக்கு இந்த குழாய அடைஞ்ச இந்த வெப்பம் 2A கிராஸ் செக்ஷன் ஏரியாவுடைய கடத்தியால புகச்செல்ல வெப்பம் எவ்வளவு வேண்டி கேட்டா PA தான். 3 சந்தர்ப்பமும் ஒன்றுதான். சொல்லுங்க, அப்ப எனக்கு சமன்பாடு என்னத்தை? வெப்ப இழப்பு 0, உறுதிநிலை அச்சு வழி பாய்ச்சல். இது 3ஐயும் செல்லாம விட எழுதுறல, கே இன்டு சும்மா கே இந்த சமன்பாடை பாவிச்சிடல. சொல்லுங்க, எனக்கு ஒரு காலமும் பி மாற போறல, கே மாற போறல, 2 பேருக்கும் ஒரே கே தான். கிராஸ் செக்ஷன் ஏரியா எப்படி மாறும்? இந்த டியும் மாறல, ஒரே அளவு நான் பயன்படுத்தினேன். சரி, பிரச்சனை இல்லை. நான் டிய இதுக்குள்ள சேர்த்துக்கொள்றேன், வெப்பநிலை படித்திறனுக்குள்ள சேர்த்துக்கொள்றேன். சரிங்க, எனக்கு A 2 மடங்காகினா வெப்பநிலை படித்திறன் 2 மடங்கால குறையும். வெப்பநிலை படித்திறன் 2 மடங்கால குறையும். விளங்கின உங்களுக்கு? அப்ப நான் சொல்றேன், இது உறுதிநிலை அடைஞ்சால், நான் சும்மா சொல்றேன், இவரை 100 டிகிரி செல்சியஸ் என்றா உறுதிநிலை அடைஞ்சாலே இப்ப நேரத்தோட மாறாது. இது 20 டிகிரி செல்சியஸ் என்றா இந்த 2 குழாய்க்கும் நடுவில் இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு சந்தின்னு சொல்லுவோமோ, அதால உங்களுக்கு சந்தி வெப்பநிலை சம்பந்தமா ஒரு கேள்வி பாருங்க. பாஸ் பேப்பர்ல ஒவ்வொரு இங்கிலீஷ் லெட்டருக்கும் ஒவ்வொரு சந்திக்கும் வெப்பநிலை கேட்கிற சந்தி டி ஷேப் வந்திக்கும், ஒரு ஷேப் ஐ ஷேப், நிறைய ஷேப் இருக்கு. ஒவ்வொரு ஷேப் ஐ ஷேப், டி ஷேப் நினைவிக்கிறாங்க. இந்த சந்திட வெப்பநிலை, இந்த சந்திட வெப்பநிலை நேரத்தோட மாறும், உறுதிநிலை அனுப்பி சந்திட வெப்பநிலையே காணு பயப்படாம சந்திட வெப்பநிலையே காணு. ஆனா காண்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே இங்க எவ்வளவு பி வந்தோ அதே பி தான் இங்க. வெப்பத்தின் அளவு கொண்டு நடக்கிறது. நான் சும்மா கேட்கிறேன், இவரை விட இவர் 2 மடங்குன்னு சொல்லிட்டேன்னா வெப்பநிலை படித்திறன் இவரை விட இவர் 2 மடங்கால குறையும். வெப்பநிலை படித்திறன் இவரை விட இவர் 2 மடங்கால குறையும். கிராஸ் செக்ஷன் ஏரியா 2 மடங்கு, வெப்பநிலை படித்திறன் இவரை விட இவர் 2 மடங்கால குறையும். தூரம் 2 பேருக்கும் சமன, நாம எப்படி சொல்லுவோம்? கிராஸ் செக்ஷன் ஏரியா 2 மடங்கு ஆகினா வெப்பநிலை மாற்றம் 2 மடங்கால குறையும். வெப்பநிலை மாற்றம் 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 2 மடங்கால குறையும். செல்ல வாரது விளங்குறோம் உங்களுக்கு? இந்த கதமும் நல்லா நினைவிக்கும். ரைட், நீங்க எப்படியான ஒரு எந்த வடிவத்துல இதை மாத்திக்கி எந்த வடிவத்துல அனுப்பினாலும் வாரப்பி எல்லாத்தாலையும் அதே அளவுல அதுதான் முக்கியம். இங்க கியூ, இங்க ஐ. ரைட், இவ்வளவுதான் கதை. இதுல இன்னும் கதைகள் இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு கதையும் நான் வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கதையும் அடுத்தடுத்த உங்களுக்கு தெரியும். இந்த வெப்ப கடத்தாரு தான் ஒவ்வொரு வருஷமும் 2 வருஷத்துக்கு விட்டா அதே தான் திரும்ப வர்றேன். அதுல வர புதிய புதிய இன்னும் மீக்க விஷயங்களை சந்து கொண்டே நான் போடுற பேசிக் விளங்கின உங்களுக்கு. நாளைக்கு மறுக எங்கட 2வது கிளாஸ் சீக்கிர 2002ஆம் ஆண்டு கேள்வி மர வெப்ப கடத்தாரு தான் அவன் அந்த டைமுக்கு இதுல இல்லாத பாயிண்ட் ஒன்று சரி விளங்கின உங்களுக்கு. இல்லாத பாயிண்ட் ஒன்று சரி ஈஸி விளங்கின. நாங்க இப்படி கொண்டு போறதுல நோக்கம் வந்து ரிவிஷன் ஆகிக்கொண்டு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கொண்டே உங்களுக்கு ஐடியாவும் வந்து கொண்டு போகணும். கேள்வி இன்னைக்கு வந்து ஒரு காலமும் விடை எடுக்கிறதையோ அல்லது நான் எழுதுறத பார்த்து எழுதுறத நோக்கமா வச்சோம். நம்ம உங்களுக்கு எந்த அவுட்புட்டும் எடுக்கல, நஷ்டம் உங்களுக்கு. நீங்க
இதை பார்த்து கொண்டு புது கேள்விகளுக்கு உங்களால யோசிச்சு ஐடியா அடிக்கணுமோ அண்ணன் நீங்க சக்சஸுக்குரிய பாதையில் இருக்கிற 3 மாசம் AAA ஈஸியா சரியான லேஷ். கெமிஸ்ட்ரியில ஒன்றுமே படிச்சதுக்கு எல்லாம் கைட் பண்ணிக்கிற தியரி எல்லாரும் பாடமாக்கினா சார் கைட் கல்குலேஷன் மட்டும் தான் நீங்க. பிசிக்ஸ் ரூட் என்னன்னு தெரிஞ்சா லேஷ் எல்லாம் சிம்பிளா இருக்கு. பெருசா எல்லாம் பார்க்கணும் ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன கேஸ். ஆனா சரியான ரூட்ல இருக்கும் உலக மகா ரூட் ஒன்ல இருந்துட்டு ஐலண்ட் ரேங்க் வந்து பார்த்தா அண்ணாந்து பார்க்கலாம். இப்ப நீங்க சிங்கள மீடியம் புள்ள தரத்திலேக்கு அப்ப நீங்க பார்த்தாலே பேசிதானே இருக்குது. அவனும் அதே பேப்பர் தான் எழுது, அவனுக்கும் அதே விஷயம் தானே இப்ப எழுது அப்படின்னு சொல்ல அளவுக்கு இருக்கும். விளங்கினோம் ஒன்றும் இல்லை. இதை வச்சுக்கொண்டு இன்னொரு கேள்வி யோசிச்சேலுமான இதுல இருந்தா நீங்க ரூட் சரி. தாரத்தையே எழுதுற கேப்ல இருக்கிறேன்னு சொன்னா கேஸ் பாரு. அது சும்மா அந்த இடத்துக்கு நல்ல அது போதும். அதை வச்சோட செய்யல. இப்ப இதை வச்சு நீங்க டெவலப் பண்ணணும்னா எனக்கு நல்ல சந்தோஷம். இதை அப்படியே கப்பியை பார்த்து எழுதிக்கொண்டு ஜாதின்னு சொல்லுவேன். அது போல இப்ப நாங்க செய்வோம் வேலை உண்டு இதுல. அடுத்த கேள்விக்குள்ள போவோம். எனக்கு இந்த நாலேஜ் போதும் அந்த கேள்வி செய்யறது ஈஸி. ரைட். நீங்க இதை எழுதும் மறக்கலாம் கதை விஷயம் போம். 2001 மினிமம் நாங்க ஹீட் எஸ்ஏ 2020 முடிச்சு சொல்லு. நீங்க அவட மனசாட்சி சொல்லு இந்த வருஷம் ஹீட் செய்வோம். என்ன நோக்கம் இருக்காங்க ஹீட்டை செய்யணும். எதனையும் ஹீட் எல்லாம் மார்க்ஸ் எடுக்க லேஸ் பாருங்க. 2000 எத்தனை கேள்வியை நீங்க I.2 பாப்போம். இதுல எத்தனை கேள்வியை நீக்க சரியோ. பந்தி தான் பெருசு, கேள்வியிட எண்ணிக்கை சிரிச்சு. இதெல்லாம் 5 கேள்வி கேள்வி சின்ன சின்ன கேள்வி பார்ப்போம். நீங்க இதை எழுதிக்கோங்க. உங்களுக்கு டவுட் தான் கேளுங்க. அப்படிதான் முத கேள்வியில் ஒரு புள்ள டவுட் ஒன்று கேட்ட கிளாஸ் முடிஞ்ச பிறகு சார் நீங்க உங்களுக்கு 2000 கேள்வி நினைக்கிறோம் எல்லாரும். சார் நீங்க 2000 கேள்வி 2i. கேள்வி செய்ய சொல்லு. 150 பாகை செல்சியஸ் செப்பு பார்த்து 30 பாகை செல்சியஸ் தண்ணி என்ன. 2வது கேள்வி செய்ய சொல்லு. 2வது என்ன கேள்வி. 2வதுல சொன்ன கொதிநீராவிட கலவை உருவாக்குறேன். கொதிநீராவி பிளஸ் நீர். அவர் கேட்கிற சார் நீங்க எப்படியே 100 பாகை செல்சியஸ இறுதி வெப்பநிலைன்னு நீங்க சொன்னேன்னு கேட்கிறேன். நான் எப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் 2வது கூற்றுல என்ன சொன்னேன். 100 பாகை செல்சியஸில் உள்ள கொதிநீராவி பிளஸ் நீண்ட கலவை உருவாக்கப்படும். அவன் சொன்ன இது உண்மையான கருதி செய்யுங்கோன்னு சொல்லி சொன்ன. அவன் என்னத்தையும் சொல்லிக்கிறாங்க 100 பாகை செல்சியஸ்ல ஒரு கலவை இருக்கிறேன்னு என்ன நீர் எத்தனையில நிக்கிறேன் 100ல. சரி எனக்கு நீர் 100ல இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்ன செப்பம் பாத்திரமா 100க்கு வந்திக்கணும். தொகுதியில வெப்பநிலை தான் அவங்க 2 பேருக்கும் இடையில வார வைக்கணும். அந்த பார்த்தால் எப்படியும் பார்த்திக்கிறேன்டா தனியா செப்பு பாத்திரம் வேற வெப்பநிலை வாரண்டும் தனியா தண்ணி வேற வெப்பநிலை வாரன்னு நினைச்சுக்கணும். இல்லையாது அதான் நான் உடனே கேள்வி கேளுங்க. இல்ல 150 30 2 பேருமே 100க்கு தான் வர. தண்ணி 100க்கு வர, செப்பு பாத்திரமும் 100க்கு வர. ஒரு தொகுதி பொது வெப்பநிலை பாருங்க. அதனாலதான் அவரு 100 நீருக்கு சொன்ன 100 இருக்கு. சோ எப்படியுமே செப்பு பாத்திரம் 100 தான் நீக்கும். அதனாலதான் பொது வெப்பநிலை 100 இருக்கு. விளங்கின உங்களுக்கு அப்படி டவுட்டிங் தான் கேள்வி. அடுத்தது அவர் கேட்டா அதுல சார் அதுல உறுதி வெப்பநிலை வாரல்ல நீங்களே சொல்லுங்க. அந்த கேள்வி ஃபுல்லாவே வெப்ப இழப்பு பூச்சியம். வெப்ப இழப்பு பூச்சியம்ல உறுதி நிலை அடையல் முயலா. அப்ப அதுல அந்த கேள்வி கேட்கறது நியாயமே இல்லை. இதாச்சும் கேள்விக்குள்ள போகும்போது ப்ளீஸ் அப்ப எங்களை முடிச்சுடலாம். ரைட். அடுத்தது நீங்க பயப்படுவானு நாங்க போக 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 இந்த தியரி எல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டேன்னு சொல்லி ஒரே கேள்வி ரிட்டர்ன் ஆச்சு. எங்களுக்கு அந்த டைம் கூட எஸ்ஏ செஞ்சுடியும். எஸ்டிமேட் டைமை விட குயிக்கா எஸ்ஏ கொஞ்சம் தான் கவர் பண்ணு. அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. நோக்கம் எஸ்ஏ செய்யறதல்ல. நோக்கம் தியரியை படிச்சு கொண்டு அப்ளிகேஷனுக்குரிய ஐடியா. அதாவது நோக்கம் நீங்க எஸ்ஏ ஃபைனல்ல செய்யும். ஹீட்டை செய்யும். என்ன பர்சனல் ரெக்கமெண்ட் மெக்கானிக்ஸ் கட்டாயம் செய்யும். அவ்வளவு லேசிப்ப ஹீட் சவுண்ட் இல்லாட்டி லைட் விருப்பம்டா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது மெட்டல் ரேடியேஷன் ஒன்று செஞ்சாலும் லேசா தான் வரும். இந்த 4 கேள்விக்குள்ள பந்தி கேள்வி ஒன்று மாட்டினா கட்டாயம் பந்தி கேள்வி செய்யும். லேசா ஒரு பந்தி கேள்வியில் ஒரு 5-6 சரி கேள்வி பந்திய வாசிச்சு எழுதுற ரைட்.
அப்படிதான் போகணும் ஈஸியா. ஸ்ட்ரக்சர் தெரியுமாலே முழு கைட்ல 42 ப்ராக்டிக்கல், ஃபைனல் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் டேட்டுக்கு 2 நாளைக்கு முந்தி எல்லாம் படிச்சதீக்கும் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லாம் நினைவுக்கும் பாடமாக்கினாலும் சரி. 4 ஸ்ட்ரக்சரும் கெல்லிமா போய் எழுதுறேன். அதுக்கப்புறம் 4 ஸ்ட்ரக்சர் அதுக்கு முதவே 2000 மினிமம் 2020 வரை எல்லா ஸ்ட்ரக்சரும் இதை எழுதி பார்த்துக்கணும். எக்ஸாம்க்கு 2 நாளைக்கு சொல்லி இதை பாடமாக்கணும், நினைவு வச்சுக்கணும். பொருட்கள் எனத்தையும் இதனத்தையும் படத்தை தனியா வரையல் பண்ணிக்கணும். ஸ்ட்ரக்சர் 40-35 மேல வரும். எம்சிக்யூ அதுக்குரிய வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும், அதை செஞ்சோடனே ஈஸியா. ஏ வந்து சிம்பிள் கேஸ், ஒரு ஐலண்ட் ரேங்க்குள்ள போயிருமே, நேஷனல் டாப் கேஸ் நார்மலா எல்லாருக்கும் ஏ அடிச்சு. ரைட், எனக்கு சந்தேகம் எப்படின்னா எஸ்சி வாரண்டு அப்படின்னா அது வேற ஒண்ணு ரூட் பிள்ளையா போடுங்க. 2001 செல்லுங்கோ. 2001 எத்தனாவது கேள்வி? 6வது கேள்வி. ஏபி 2 வார பி என்னது சடமும் கதிர்ப்பும். இது வெப்பம் ஹீட் பாருங்க. வளிமண்டல அமுக்கத்தில் கொதிநீராவியை உற்பத்தி செய்யும். பென்சிலால் அங்கே எழுதிக்கோங்க. சொல்லுங்க, எனக்கு கொதிநிலை உருகுநிலை அமுக்கம் பாதிச்சுமா? நான் சாரீர பதன்ல சொல்லித்தாரேன். இப்படி சொல்லுங்க, ஒரு ஏடிஎம் அமுக்கத்துல கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். இப்ப நாங்க 100 டிகிரி செல்சியஸ் எதனாலும் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் அல்ல. உங்களுக்கு அவத்தை சமநிலையிலும் படிச்சுக்காரு. அமுக்கம் மாறுறதுக்கு ஏற்ப கொதிநிலை மாறும். இப்ப நீர்ட கொதிநிலை இங்க இருக்கச்சுல மலை உச்சி ஒன்றுக்கு போய்த்தா கொதிநிலை மாறும், அமுக்கம் மாறும். சோ இவர் வளிமண்டல அமுக்கத்தில் சொன்னா ஒரு ஏற்றியத்தை சொல்றேன். இப்ப கொதிநீராவிட கொதிநிலை வந்து நீர்ட கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ் மனசுக்குள்ள வச்சுக்கணும். அதை செல்லல்ல வச்சுக்கோம். உற்பத்தி செய்யும் கொதிக்கலம் ஒன்று. கொதிக்கலம் ஒன்று உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு கொதிநீர் நீரின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் துணிதல் ஒரு பிராக்டிகல் கேபிட்டல் எல் கியூ சமன் எம்எல்ஏ எல். அதுல கொதிநீராவி பிறப்பாக்கி எல்லாம் யூஸ் பண்ற இந்த மாதிரி ஒரு கொதிக்கலம் விளங்கின உங்களுக்கு. அந்த படங்கள் எல்லாம் நல்லா வரையலுமா ஈக்கணுமா? பிராக்டிகல்ஸ் ஹீட்ல தான் ஆக கூட இருக்கிறேன். அப்படி ஒரு கொதிக்கலம் ஒன்று. 2 சென்டிமீட்டர் தடிப்பையும் 500 சென்டிமீட்டர் வர்க்கம் மேற்பரப்பின் பரப்பளவையுடைய ஒரு உலோக அடியை கொண்டது. 2 சென்டிமீட்டர் தடிப்பா. இங்க பாருங்க, இவர்கிட்ட கீழுக்கு ஒரு உலோக அடி ஒரு உலோகம். இவருடைய தடிப்பு 2 சென்டிமீட்டர். இவருடைய மேற்பரப்பின் பரப்பளவு 500 சென்டிமீட்டர் வர்க்கம். மேற்பரப்பின் பரப்பளவு 500 சென்டிமீட்டர். உண்மையா செல்ல போனா இந்த தந்திக்கோணும் இந்த உலோக அடியிட cross section ஏரியானதான் தந்திக்கும். ஏன்னா மேற்பரப்புன்னு வரச்சுல இந்த 2 சென்டிமீட்டர் பகுதியை நமக்குள்ள சேர்க்கவும் அவர் இந்த வலைப்பரப்பை கருதி இந்த cross section ஏரியா. ஏன்னா எங்களுக்கு அச்சு வழிப்பாய்ச்சல் நீக்கிறேன். சரி, இதை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு குழப்பம் பண்ணி இல்லை. 500 சென்டிமீட்டர் வரைக்கும் உலோக அடியை கொண்டு இந்த உலோகத்திட வெப்பக்கடத்தாறு தந்திக்கிறேன். வெப்பக்கடத்தாறு தந்திக்கிறேன் எவ்வளவு வேண்டி சொல்லிச்சுன்னா 400 வாட் மீட்டர் -1 K -1 பாகை செல்சியஸ் -1 போட்டாலும் பிரச்சனை இல்லை சொல்லி தந்தேன். இதுதான் நம்மளோட வெப்பக்கடத்தாறு K. ஓகே, வெப்பக்கடத்தாறு K. நம்ம இவ்வளவு பெருசா இருந்து இடம் போகணும். நாங்க இங்க எழுதிக்கிறோம் நார்மலா 400 வாட் மீட்டர் -1 K -1. இதுதான் உங்களோட K. வெப்பக்கடத்தாறு அடிக்கு கீழே 200 கிலோவாட் வலுவையுடைய வெப்பமாக்கல் மூலகம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. வெப்பமாக்கல் மூலகத்துக்கு கீழே கோடு போடுவோம். வெப்பமாக்கல் மூலகம் என்னத்தை எழுதிக்கோ? ஹீட்டர். ஹீட்டர் ஹீட்டர் ஒன்று வச்சுக்கிறேன். பாருங்க, ஹீட்டருக்குரிய வலுவை தந்திப்பான். நான் சும்மா ஹீட்டரை இப்படி வச்சிருக்கேன். சரி, ஹீட்டர் கட்டாயம் வரையணும் இல்லை. நான் முந்தியிலிருந்து இப்படி ஒரு ஹீட்டர் பழகிட்டேன். இந்த ஹீட்டருக்குரிய பெருமதியை வலுவேன். அவர்கிட்ட மாறா வலுவை வலுவேன் 20 கிலோ 20,000 வாட். இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிக்கொள்றேன். பொதுவா விடகளை கொடுக்க சொல்லி இந்த மாதிரி முச்சேர்க்கைகளை பாவிச்சு கொடுக்கும். தெரிஞ்ச முச்சேர்க்கை திறமையை காட்டுறதுக்கு கிலோவை வச்சுட்டு போறல
மெகாக்கு கிட்ட இருக்கிற ஒரு மொச்சேர்க்கை கொடுக்கறது நல்ல விடைக்கு பசந்து கொடுக்கலன்னு பிழை இல்ல பசந்து. உங்களுக்கு நல்லா பிசிக்ஸ் தெரியும் காட்டு. சரி ரைட். கொதிக்கலம் நன்றாக காவலிடப்பட்டிருக்கும் அதே வேளை சூழலுக்கு வெப்ப இழப்பு இல்லை. அது அந்த சொல்ல தேடணும். எந்த நாளுமா ஹீட் கேள்வி செய்யச்சல்லே சூழல் வெப்ப இழப்புக்கு என்னத்தை நடந்த இந்த பாயிண்ட தேடிக்கொண்டே இருக்கணும். உங்களோட மூளை சூழலுக்கு வெப்ப இழப்பு இல்லை. அப்ப நான் இங்கே கவர் பண்ணி போட்டு இங்க எல்லாம் காவலி 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 இங்க எல்லாம் காவலி 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 காவலி. யாரால இந்த அடித்துண்ட காவல் பண்ணுவோம். அப்ப எனக்கு ஹீட்டர் வச்சு இந்த வெப்பத்தை உள்ளுக்கு அனுப்பணும். ரைட் கிளியரா உங்களுக்கு காவலிடப்பட்டிருக்க சூழல் வெப்ப இழப்பு பூச்சி அது நல்லா கிளியரா இருக்கும். இந்த காவல் இப்படிதான் நான் வளமையா காவல் மார்க் பண்ணேன். அப்ப நீங்களும் இதே பழகணும். அப்ப இதுல மீனிங் நான் விலைக்கு போற எக்ஸாம்பிள் ரைட் இது வெப்ப காவல். சரியா மேலுக்கு ஒரு மூடியும் போட்டேன் இல்லாட்டி பேத்திருமே. ரைட் கேள்விய பாருங்க. ஐ டொட்டா அப்ப இது வந்து ஐ டொட்டா. ஓகே ஐ டொட்டுக்குள்ள போவோம். லேசி பார்ப்போம். ஸ்லோவா சொல்லித்தரேன். ஐ டொட் கொதிகலத்தினால் கொதிநீராவி உற்பத்தி செய்யப்படும் வீதத்தின் உயர் பெருமானம் யார்? கொதிநீராவி உற்பத்தி செய்யப்படும் வீதத்தின் உயர் பெருமானம் யார்? நல்லது. எனக்கு சொல்லுங்க. இவரு வெப்பத்தை இழக்க எங்கட ஹீட்டர் வெப்பத்தை இழக்க இந்த வெப்பம் இவருக்கும் இவருக்கும் போகும். புகச்சொல்லு இந்த உலோக அடிக்கிறதானே அவரு உறுதிநிலை அடையும். உறுதிநிலை அடைஞ்சாதான் அவரு பெரும் வெப்பம் வந்து எனக்கு 0க்கு வரும். இவரு உறுதிநிலை அடைஞ்சால் இங்க வார வெப்பத்தை அவர் உள்ளுக்கு கடத்தும். அதாவது இந்த ஹீட்டர்ல இருந்து வார வெப்பத்தை உள்ளுக்கு கடத்தும். அப்ப இப்ப இவர் உறுதிநிலை அடைஞ்சா சூழலுக்கு வெப்ப இழப்பு இல்லையும் தானே. அப்ப இந்த Q1 தான் இங்க வெளியே வர Q4. அது வரைக்கும் பாருங்க நான் முறைய சொல்றேன். அவன் சின்னவங்களுக்கு உயர் பாருங்க தெளிவா கேளுங்க. உற்பத்தி செய்யப்படும் உயர் பெருமானம் யாதுன்னு சரி எதுலையுமே உயர் பெருமானம் இதுல Q1 வார் வெளியே போ சான்ஸ் நினைக்கிற Q2 Q3 Q4 நான் சொல்லிடுறேன். சரி உறுதிநிலை அடைஞ்சால் Q2 பூஜ்ஜியம் Q3 எப்பயும் பூஜ்ஜியம் சூழல் வெப்ப இழப்பு பூஜ்ஜியம். அப்ப Q1 Q4க்கு சமம். அப்ப இதனையும் உயர் பெருமதி இங்க இது வார வலுவோட உயர் இங்கேயும் வரும் விலங்கினவங்களுக்கு உயர் வலு. அப்ப இது 20 கிலோவாட் இதுக்குள்ள வரப்போறது வந்து 20 கிலோவாட். எனக்கு சொல்லுங்க 20 கிலோவாட் வலு வெப்ப வலு வரும். எனக்கு சொல்லுங்க இதுக்குள்ள தண்ணி ஈக்கும். தண்ணி ஈந்தா தானே அது ஆவியாகி போற கொதிநீராவி உற்பத்தி செய்யற இதுக்குள்ள தண்ணி ஈக்கும். அப்ப நான் கொஞ்சம் தண்ணி மார்க் பண்றேன். தண்ணியோட அளவை பத்தி எங்களுக்கு இவரு தரல ஓரளவு தண்ணி ஈக்குறேன்னு சொல்றேன். ரைட் அப்ப இதால வார வெப்பத்தை இந்த தண்ணி பயன்படுத்தி கொதிநீராவியா மாறும். ரைட் எனக்கு சொல்லுங்க அவசரப்படாம. அப்ப உங்களுக்கு இப்ப வார வெப்பத்திட அளவு தெரியும். இது கொதிநீராவியாகும் வீதத்தை கேட்குறது. ரைட் எனக்கு சொல்லுங்க சமன்பாடு என்ன தெரியுண்டா Q சமன் என்ன. இதனே கொதிநீராவியா உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான வெப்பத்துக்குரிய சமன்பாடு நிலை மாற்றத்தையும் கேட்கிறேன். இந்த நீர் கொதிநீராவியா மாறுறதுக்குரியது கேட்கிறேன். இதுக்குள்ள இந்த நீர்ட வெப்பநிலை 100 பாகை செல்சியஸா ஈக்கும். ஏன்னு சொல்லுங்க பாவம் 100 பாகை செல்சியஸ் ஐந்தா தான் நிலை மாற்றமும் நடக்கும். இல்லாட்டி 30 பாகை செல்சியஸ் ஐந்தானா 30 100க்கு வந்தாலே 100 பாகை செல்சியஸா மாறு. அப்ப இன்னைக்கு நிலை மாற்றம் நடக்கிறத மட்டும் தான் கதைச்சிடும். அப்ப கொதிநீராவி உற்பத்தி அட மீனிங் 100 டக்குன்னு நீராவியா மாறும். அப்ப இங்க Q சமன் ml வெப்பம் ஒன்று தேவை. அப்ப இந்த முழு வெப்பமுமே தண்ணிக்கு தான் வழங்கப்படுது. சூழல் வெப்பையில கொண்டது இல்ல. இவர் வெப்பத்தை பெருகல. அப்ப 20 கிலோவாட் தண்ணி கொடுக்க இந்த தண்ணி அந்த 20 கிலோவாட்டையும் பயன்படுத்தி கொதிநீராவியா போகும். ஆக எனக்கு சொல்லுங்க இத டீயால பிரிச்சால் இதையும் டீயால பிரிக்கிறேன். நானே டீயால பிரிச்சேன்னு தெரியும். இங்க வலுவை கதைச்சிக்கிறேன். அப்ப வலுன்றது வந்து P சமன் ml/T. இவன் கேட்ட கொதிநீராவி உற்பத்தி செய்யப்படும் வீதம் அப்படின்னா m/T கேட்கிற m/T என்னது ஓரளவு நேரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கொதிநீராவி. இது விளங்கினவங்களுக்கு வலு எவ்வளவு 20 கிலோவாட் வெப்பம் தண்ணிக்கு வரும். விளங்கினவங்களுக்கு அந்த தண்ணி எனக்கு சொல்லுங்க LLL அந்த தண்ணீர் அளவு கேட்கிற எல்ல அளவு 2.3 தண்ணீர் 2.3 தர 16. அப்ப m/T எவ்வளவு
m/t எவ்வளவு எனக்கு சொல்லுங்கோ. நாங்க இப்படி ஒரு வேலை செய்வோம். இத 2 தர 10 சொல்லுவோம். இவரை கீழே கருதுமா இவரை 23 தர 5 சொல்லுவோம். இது விளங்கிடும். 10 இல்லாமக்கினா இத 10 பெருக்கினாலும் சரி. இவரை இதால வெட்டினா 10. 2 கீழ் 230. 2 கீழ் 230 kg second minus 1. 2 கீழ் 230 உங்களுக்கு பிரிச்சலாம். 2 230ஆல பிரிச்சலாம். பிரிச்சால் எத்தனை வார 2 230ஆல உங்களுக்கு ஈஸியா பிரிச்சலாம். பிரிச்சால் வார 8.7 தர 10/3. 8.7 தர 10/7 நீங்க பிரிச்சு பாருங்க. 8.7 தர 10/3 kg second minus 1. இதுதான் உற்பத்தி செய்யப்படும் வீதம். ஒரு செகண்டுக்கு இவ்வளவு கிலோகிராம் கொதி நீராவி இந்த தண்ணீரிலிருந்து உற்பத்தி செய்யப்படுது. வார வெப்பம் முழுவதும் இவரு கொதி நீராவியா மாறுறது. சரி, 2i டாட் கேள்வியை பார்ப்போம். கொதிகலத்தின் அடியின் புற மேற்பரப்பின் வெப்பநிலை யார்? இந்த கொதிகலத்துல அடி இது. அந்த அடியில ஒரு உலோக அடி உலோக அடி அதுட புற மேற்பரப்பு வெளியில வெப்பநிலை நாங்க சொல்லுவோம் θ1. எனக்கு சொல்லுவோம் இந்த உலோக அடியிட உள் மேற்பரப்போட வெப்பநிலை எவ்வளவுன்னு கேட்டா 100. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். 100 பாகை செல்சியஸ்ல உள்ள நீரும் 100 பாகை செல்சியஸ்ல கொதி நீராகும். அப்ப 100 இது θ1. அப்ப இந்த 100 எப்படியும் கண்டுபிடிச்சான்னு கேட்கறது இல்ல. கொதி நீராவின்னு சொல்லிச்சுன்னா 100ன்றது விளங்கும். அவர் சொல்லிக்கிற வளிமண்டல அமுக்கத்தில் கொதி நீராவி உற்பத்தி. அப்ப 100 தான் சொல்லுங்க. θ1 கேட்குது. சொல்லுங்க எனக்கு. இது அச்சு வழியான வெப்ப பாய்ச்சல். இது ஒரு உருளையாக்குறதுங்க அச்சு வழியான வெப்ப பாய்ச்சல். இதெல்லாம் அச்சு உறுதிநிலை அடைஞ்சிக்கிறேன். அப்பதான் இந்த வெப்பம் அங்கேக்கு வரும். வெப்ப இழப்பு இல்லை. அப்ப Q1 Q4க்கு சமன். அப்ப எனக்கு சொல்லுவோம் இந்த உலோக அடிக்கு எந்த சமன்பாடு பாவிச்சேரு? இப்ப பாவிச்சேரு Q/T சமன் K × A × θ1 - θ2/D. இப்படியே பாடமாக்கும். சரிங்க, எனக்கு Q/T வலு எவ்வளவு? 20 தர 13. A Q1 தான் Q4. K எவ்வளவு? 400. 400 நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இது செப்ப செல்றீங்க. இது செப்பு 400 செப்பல்ல. தன் வெப்ப கொள்ளளவு 400 தான் செப்பனா. இது 400 யாரு? சும்மா செய்ய அதை படமாக்கணும்னு தெரியல. சும்மா 400 யாரு? ஏ கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன சொல்லுங்க. குறுக்குவெட்டு பரப்பளவு தான் சொல்லிட்டு இந்த சமன்பாட்டுக்கு 500 தர 10/4 சென்டிமீட்டர் வர்க்கம் 10/2 ஸ்கொயர்டுனா சொல்லுங்க. வெப்பநிலை வித்தியாசம் θ1 - 100 தூரம் எவ்வளவு? 2 தர 10/2. ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க சுருக்குவோம். இங்க பாருங்க. இந்த 4 சைஃபராலே இவரை வெட்டினா எல்லாம் வெட்டிப்படும். இங்க பாருங்க. இந்த 2ஆல இவரை வெட்டினா 2. இங்க 10/4 நிக்கிறேன். இந்த 10/2 இங்கக்கு கொண்டா 10/4ஆல பெருக்கினா 10/2. சோ இங்க 200 இங்க 10 நிக்கிறேன். θ1 - 100 10ஆல இவரை வெட்டு. இந்த 100 இங்கல கொண்டால் 120 டிகிரி செல்சியஸ் θ1. என்ன விஷயம் சரியோடு பார்ப்போம். 120 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 100க்கு போறேன். வெப்ப பாய்ச்சலுக்கு வெப்பநிலை வித்தியாசம் வரும். கூடிய நேரத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு போகணும். அப்ப விடையை கன்ஃபார்ம் பண்ணணும். 120 விட வர சான்ஸ் இருக்கு. 120 100 விட பெருசி. 100 விட பெருசி. அது விளங்கிடும் உங்களுக்கு. கவனம். இந்த சமன்பாடை யூஸ் பண்ண நிபந்த நேரத்தை வெப்ப உறுதி நிலை அடையணும். வெப்ப இழப்பு 0 அச்சு வழியே பாய்ச்சலிப்பாங்க. அது முக்கியமா அச்சு வழியே பாய்ச்சலிப்பாங்க. ரைட். 2i டாட் கேள்வியும் சரி பார்க்க படிக்குமா?
சரி, போமா அடுத்த கேள்வி. அழிச்சிருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. நெடுங்காலத்துக்கு கொதிகலத்தை பயன்படுத்திய பின்னர் தசம் 1 சென்டிமீட்டர் தடிப்புள்ள படையொன்று கொதிகலத்தின் அடியின் உட்பக்கத்தில் உண்டாகிறது. படையின் திரவியத்தின் வெப்ப கடத்தார் 10 வெட்மீட்டர் -1 பாகை செல்சியஸ் -1. இந்த கதை நீங்க பிராக்டிக்கல்லையும் பார்த்தீங்க. இப்ப நாங்க கேத்தல்ல தண்ணி சொல்லி இப்ப எல்லாம் ஹீட்டர் எல்லா அவுட்லயும் ஹீட்டர் முந்தி கேத்தல் கெட்டில் கெட்டில் இங்கிலீஷ்ல கேத்தல். எனக்கு சொல்லுங்க, கேத்தலை நீங்க பயன்படுத்தினா மிச்சங்காலம் பயன்படுத்தினா அவங்களோட கேத்தல்ல அடித்துண்டு இப்படி தட்டிப்பா ஒரு படவார கருப்பு. அப்படி நீங்க அனுபவத்துல கண்டிப்பா நீங்க கேத்தலே கண்டிக்காது. இந்த 2K கிட்ஸாக்களை கேத்தல் காது. கேத்தல் கண்டி இந்த ஆக்களுக்கு தெரியும், பழைய ஆக்களுக்கு தெரியும். கேத்தல் நொண்டி உலகத்துல குடம் மண்டலம் இங்க குடம் தெரியுமா? 2K கிட்ஸுக்கு அப்படின்னா என்ன தெரியும் விளங்கினவங்களுக்கு. கேத்தலை பயன்படுத்தினா இந்த கேத்தல்ல அடியில மிச்சங்காலத்தை பயன்படுத்தினா அப்படி தட்டிப்பான பட்டையணும் காலத்தை பயன்படுத்தி அதைத்தான் நீ ஒரு செல்ல வார ப்ரொஃப். இங்க பாருங்க, இப்ப கதையை பாருங்க. ப்ரொஃபசர் சொல்ற கதையை பாருங்க. அவரு சொல்ற மிச்சங்காலம் இப்ப பயன்படுத்தின போறது இப்படி ஒரு சின்ன ஒரு படையொண்டு படையிட்ட தடிப்பவில்லைன்னு சொல்ற தசம் ஏன்னா 2 விட சிரிசாய்க்கணும். இங்க பாருங்க, இப்படி ஒரு படையொண்டு வாரம். அவரு சொல்ற உட்பக்கத்திலிருந்து சென்ன, அதாவது இங்கே மார்க் பண்ணினா ரைட். அவர் சொல்றீங்கன்னா கொதிக்கலத்தின் அடியின் உட்பக்கத்தில், அடியிட உட்பக்கம் இது, இதாலும் வெளிப்பக்கம் இது உட்பக்கமா சொல்லுங்க எனக்கு. இதுட தடைய சாரி தடிப்பவல் தசம் 1 சென்டிமீட்டர். இதே கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு தான் வரணும். அது ஆட்டோமேட்டிக்கலி விளங்கு வரும்போது வர வாதிட்டு இல்லை சார். இதை விட குறவா வந்துட்டான்றது இல்லை. இந்த கேள்வி செஞ்சு முடிச்சோம் மணி. அப்ப இதே கிராஸ் செக்ஷன் ஏரியா வரணுன்றது விளங்கும், லாஜிக்கலி விளங்கும். நோக்கமாக கேள்வி செய்யறது செய்யாமிக்கிறது நோக்கத்துக்கு காரணம் சொல்லப்படாது. அப்படின்னா இது இதை விட கிராஸ் செக்ஷன் ஏரியா குறைஞ்ச அளவுக்கு உருவாகிந்தா சார் என்று சொன்னா அப்ப கேள்வி செஞ்சு கொண்டு போய் சாத்தியம் இல்லையே. எங்கள்ட்ட இருக்கிற சமன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி தான் செட் பண்ணணும். அது ஒரு நோக்கம், அது ஒரு அப்ளிகேஷன் ஐடியா. எங்களோட சமன்பாடு எப்படி இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஐடியாவை செட் பண்ணிக்கிறோம் அவர் தந்தது. அதனால விளையும் ரைட். எனக்கு சொல்லுங்க, அவர்கிட்ட அதில் வெப்ப கடத்தால் நல்லா குறம், அவர் வெப்பம் கடத்து அளவு குறம் ரைட். அவர் பாகை செல்சியஸ் -1 அந்த மர கேட்கிற கே போட்டு ரெண்டையும் போடு பிரச்சனை ரைட். இப்ப கேள்விய பாருங்க. 3i டாட் கேள்விய பாருங்க. 3i டாட் கேள்விய பாருங்க. கொதிக்கலம் இன்னும் கொதிநீராவியை உற்பத்தி செய்யும் எனின் கொதிநீராவி உற்பத்தி செய்யப்படும் உயர் பெருமானம் உற்பத்தி செய்யப்படும் வீதத்திட உயர் பெருமானம். பாப்போம். இப்ப ஹீட்டர் கேட்கிற இவங்க 2 பேரும் உறுதிநிலை அடையும். இவங்க 2 பேரும் உறுதிநிலைன்னா அவங்க 2 பேரும் வெப்பத்திட பெறக்கூடிய வெப்பத்திட அளவு 0 ஆகும். இவங்க உறுதிநிலை அடையணும். பாருங்க, சூழல் வெப்ப இழப்பு இன்னும் 0 தான். என்ன சொல்லுங்க, Q1 வந்து Q2 Q3 Q4 சமம். இப்ப இவங்க 2 பேரும் உறுதிநிலை அடைஞ்சால்தான் Q2 0. சூழல் வெப்ப இழப்பு 0, Q3 0. அப்ப இங்க இருக்கிற Q1 தான் இப்ப இங்க இருக்கிற Q4. அப்ப இவரை தாண்டி அவரை தாண்டி வரும். இதுதான் நம்மளோட Q4 தான் எவ்வளவு பயப்படாம எழுது 20 கிலோவாட்னு எழுது பாருங்க. இங்க நான் சொல்லி தந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒட்டிக்கிறேன். இவ்வளவு நேரம் சொன்னது பாப்போம். பாக்க இங்க பாருங்க, இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவால போயிட்டு இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவால புகச்செல்லு 400 K உடைய பதார்த்தத்தால போயிட்டு 10 K உடைய பதார்த்தத்தால புகச்செல்லு. பாருங்க, இந்த வலுட அளவு மாறல. அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று உறுதிநிலை என்று சொல்லி சொன்னால் அவங்க வெப்பம் பெறும் அளவு 0 அப்ப அவர் வெப்பம் பெறாது. அதுல இன்னொரு பாயிண்ட் ஒன்று நீங்க பாருங்க, இப்படி ஒரு கடத்தி இப்படி ஒரு கடத்தி, இவருடைய வெப்ப கடத்தாரு K1 K2. மத்த கதையெல்லாம் உண்மையா வெப்ப காவலிடப்பட்டிருக்கிற உறுதிநிலையான நான் சொல்றேன். இந்த சைடால P வந்தால் இதால P தான் போகும். அதே கதை தான் இது விளங்கினவனுக்கு. இதால P வந்தால் இதால P போறதுக்கு 2 ரீசன் இருக்கிறேன். ஒன்று வெப்ப உறுதிநிலை, வெப்ப இழப்பு 0. அடுத்தது நான் முதல் சொன்ன கதை, அந்த Q சமன் AV I சமன் வாணி அந்த கதை. இதால எவ்வளவு வெப்பம் வந்தா அந்த வெப்பம் தான் இதாலையும் போகும். அது விளங்கினவங்களுக்கு. அதுக்காக அந்த பாயிண்ட் சேர்ந்தது. அப்ப உங்களுக்கு டவுட் வரப்படாது, சரி இதால வர வெப்பம் இதால போய் அதே அதே கிளியரா உங்களுக்கு ரைட். ஆனால் எதையும் வித்தியாசப்படையும்
வெப்பநிலை வித்தியாசப்படையுது, வெப்பநிலை படித்திறன் வித்தியாசப்படையுது. விலகின உங்களுக்கு ஏ கே மாறினா இந்த சந்தர்ப்பத்துல கிராஸ் செக்ஷன் ஏரியாவில மாறின கே மாறின 410 கே மாறதுக்கு எப்ப வெப்பநிலை படித்திறன் தான் மாறும். கே கூடினால் வெப்பநிலை படித்திறன் குறையும். முத ஏ கூடினா வெப்பநிலை படித்திறன் குறைஞ்ச முத ரெண்டு பேருமே கே சமம். விலங்கு ஆனா எப்படியோ கியூ பை டி பி மாறாது. இங்க என்ன வெப்பம் வந்தா அதே வெப்பம் இங்கே இருக்கும். ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க எதையும் உற்பத்தி செய்யப்படும் வீதம் கொதிநீராவி உற்பத்தி செய்யப்படும் வீதம். என்ன சொல்லுங்க இப்ப இதுக்குள்ள தண்ணி ஈக்குற இந்த தண்ணி கொதிநீராவியா மாறது கியூ சமன் எம்எல். சொல்லுங்க எனக்கு அதே வெட்டை தான் தராது. எதேன்னு அதே வெட்டு சொல்லிச்சேன்னா ஐ டொட்டுக்கு நாங்க செஞ்ச அதே வெட்டு நீங்க பாருங்க கியூ சமன் எம்எல் கியூ பை டி வந்து எம்எல் பை டிண்டா வலு சமன் எம் பை டி இன்டு ஏ. சொல்லுங்க எனக்கு இதுல அதே வெட்டான் வந்தேன். இங்க ஒரு படை வந்தேன்னு சொல்லி இந்த வெட்ட அளவு மாறினோம் இல்ல. அதுக்குதான் இவ்வளவு ரீசன் சொல்லுங்க. என்னென்ன ரீசனே சூழல் வெப்ப இழப்பு இல்ல, வெப்ப உறுதி நிலை நீக்கிற. அடுத்தது இந்த பதார்த்தம் மாறினேன்னு சொல்லி அந்த வெப்பத்தின் அளவு மாறுமோ இல்ல, அதே வெப்பம் தான் வரும். அப்ப இப்ப டிரெக்டா அவனோட தண்ணிக்கு வாரதும் அதே வெப்பம், இது தண்ணிக்கு வாரதும் அதே வெப்பம். அப்ப பி மாறாது. எல் மாறுமோ மாறிலி 2.3 தர 16. ஆகவே எம் பை டி மாறுமோ இல்ல. ஆகவே இதுக்கு ஆன்சர் என்ன தெரியும்? அதே ஆன்சர் தான். மொத எம் பை டி எவ்வளவோ அதே விட தான் வரணும். மொத எம் பை டி எவ்வளவு வந்து மொத எம் பை டி எவ்வளவு வந்து மொத எம் பை டி 8.7 தர 10⁻³ கேஜி செகண்ட் மைனஸ். அதே பெறுமதி தான் வரணும். இல்ல கணிப்பு இல்ல, கணிப்பு இல்ல. பியும் எல்லும் அதே தான். இன்னைக்கு புதுசா படையொன்னு வந்தேன்னு சொல்லி பி மாறுமோ அது விளங்கிதான் சரி. எல் மாறாதுன்னு தெரியுங்க. அவ்வளவுதான் கதை. ஐ டாட் அந்த பாயிண்ட் அந்த மாதிரி நுணுக்கமான பாயிண்ட் தெரியும்னு சொல்லிச்சேன்னா குட். அதுதான் ரிவிஷன்ல செய்யும். செஞ்சு போடு செல்லுங்கோ. ஐ டாட் விக்கு வாங்க. நியம சூத்திரங்களை பயன்படுத்தி கொதிகலத்தின் அடியின் புறமேற்பரப்பின் வெப்பநிலை. ரைட். இப்ப புறமேற்பரப்போட வெப்பநிலை மாறும். ஏன் சொல்லுவா மாறும்? கே மாறின வெப்பநிலை வித்தியாசம் மாறும். கவனம் கவனம். மர இண்டெக்ஸ் ஹீட்டர் இங்க இருக்கிற ஹீட்டர் அப்படியே தானே இருக்கிற ஹீட்டர் அப்படியே அது முத இந்த வெப்பநிலை இங்க எல்லாம் மாறும். அது விளங்கும் எல்லாம் மாறும். முத விலை வந்து 120 இப்ப மாறும் பாருங்க. நான் சொல்றேன் இப்ப இன்னைக்கு θ1 இப்ப θ2. எனக்கு சொல்லுங்க உள்ளுக்கு தண்ணி இங்க கொதிநீராவிட வெப்பநிலை 100 பாகை செல்சியஸ் 100 பாகை செல்சியஸ் இல்ல நீர் என்றாலும் சரி. இப்ப எனக்கு சொல்லுங்க பதார்த்தம் 2 வந்த இப்ப என்ன கதையும் வரணும்? சந்தி வெப்பநிலை வரணும். எனக்கு சொல்லுங்க இவங்க 2 பேருக்கும் சந்தி ஒண்டிக்கு நான் சந்தியோட வெப்பநிலை θ சொல்றேன். இப்ப நான் என்னத்தையும் செய்யணும்? சந்தி வெப்பநிலையை கண்டுட்டு தான் இந்த θ2க்கு வரவாகும். கிட்டத்தட்ட இப்ப 2 தெரியாதாக்க θ2. ஆகவே நான் ஒருங்கமை சமன்பாடு போகணும் விளங்கும். மேக்ஸ் விளங்குறோம் உங்களுக்கு. ரைட். முதலாவது சொல்லுங்கோ வெப்ப கடத்தலுக்கு சமன்பாட்டுக்கு நிபந்தனை முக்கியம். நிபந்தனை என்னத்தை? அச்சுவலி பாய்ச்சல் ஓகே உண்மை. வெப்ப இழப்பு சூழல் வெப்ப இழப்பு 0 உண்மை. வெப்ப உறுதிநிலை அடையணுமோ உறுதிநிலை அடைஞ்ச பிறகு வெப்பநிலை தான் தந்து நேரத்துடன் மாறாத வெப்பநிலை. மறதல சரி. யூஸ் பண்ணுவோம். Q by T சமன் என்னோட நான் சொல்ற மாதிரி தான் சொல்லணுமா? K into A into θ1 minus θ2 over D. வேற மாதிரி பாடமாக்க வரணும். இப்ப நான் என்ன செய்யணும்? இங்க வர Q by T தான் இதுக்குள்ளால போற Q by T. எதுக்குள்ளால 400ல வர வலுதான் 10க்குள்ளால போற வலு. அதுக்கு காரணம் தெரியுமாலே இந்த வலுடளவு மாறுது. அப்ப நான் 2 சமன்பாட்டு எழுதுவோம். ரெண்டுக்குமே Q by T சமம். ரெண்டுலையும் K வித்தியாசம் A சமன் வெப்பநிலை வித்தியாசத்தை சரியா எழுதும். பாவம் பார்க்க வெப்பநிலை படித்திறன சரியா எழுதும். முதலாவது நான் இந்த 400க்கு எழுதுறேன் பார்ப்போம். அவரோட வெப்பம் இடமாற்றப்படுவது வந்து 10⁻³ வெட் 20 தர 10⁻³ வெட். K எவ்வளவு? 400. A எவ்வளவு? A எவ்வளவு? 500. 500 தர 10⁻⁴. இங்கிருந்து இங்கக்கு தான் எழுதணும் பாருங்க. இவருட முனையிலிருந்து இவருட முனைக்கு θ2 θன்னு சொல்லுவோம். கீழே 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 இவருடைய தடிப்பு எவ்வளவு? இந்த வெப்பநிலை ஈக்கிற இந்த 2 முனைக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். 2 தர 10⁻². நான் இந்த துண்டு அழிச்சிருக்கேன்னா இங்க பாருங்க. இது ஓகே.
ரெண்டு தர 10,000 சென்டிமீட்டர். பாரு, இதுல ரெண்டு தெரியாதாக்கள் வந்து, ஆகவே அவரை வச்சு எனக்கு ஒன்றும் செய்யல. முதலாம் சமன்பாட்டால் ஒன்றுமே செய்யல. எழுதுவோம் பார்க்க, புதிசாக உருவாகி இந்த படைக்கு எழுதுவோம் பார்க்க, அவரும் வெப்பத்தை கடத்து. ஏன்னா அவருக்கு ஒரு வெப்ப கடத்தா இருக்கிறே, சோ அவர் வெப்பத்தை கடத்தும். வெப்ப கடத்தாரு 0 என்றா அவர் வெப்பத்தை கடத்துகள். ரைட், சரிங்க. எனக்கு அதே வலுதான் வரும். 20 தர 13 நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் அப்ளையா, நிபந்தனைகள். ரைட், எனக்கு செல்லுங்க, அவரோட வெப்ப கடத்தார் 10ன்னு தெரியும் மேடம். 10 அவரோட வெப்ப ஓ cross section ஏரியா அதேதான், 500 தர 10 sin 4. சரிங்க. இப்ப இந்த ரெண்டு முனையுமா தீட்டாக்கும் 100க்கும் இடையில தான் 1 சென்டிமீட்டர் இடைவெளி. தீட்டால இருந்து 100க்கு போகும். எனக்கு இப்ப ஷுவரா தெரியும், தீட்டாவிட 100 வந்து சிறிசாயிக்கிறேன். வெப்பநிலை கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு தான் போகும். ரைட், என்ன சொல்லுங்க, இந்த தடிப்பு எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். 1 தர 10 sin 3, 1 தர 10 sin 3 சொல்றேன்டா. இரண்டாம் சமன்பாடு தான் பாருங்க. இவரை விட இவர வெப்பநிலை குறைவு, இவரை விட இவர் வெப்பநிலை குறைவாய். அப்பதான் வெப்பம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு போகும். கரண்ட் அழுத்தம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு போகும். ஆனா எனக்கு குட் நியூஸ் சொல்ல வந்து ரெண்டாம் சமன்பாட்டை பார்த்தோம். இன்டென்ஷனவா இதுல தெரியாதால் ஒன்று தானே, அப்ப லேசி தானே. அவர் எழுவாயா மாற்றேன் மாட்டுவோம் பார்க்க வாங்க. இங்க பாருங்க, வா இப்படி மாத்துவோம். இதால 3 சைஃபரையும் இவருக்கு பெருக்கினா 10 இவரை மேலுக்கு கொண்டா, இவரை மேலுக்கு கொண்டா 10 பெருக்கணும் 13. 13 இந்த 13 இவரை வெட்டினா 10. அப்ப இங்க 200 ஒண்டிக்கிற, இங்க 5 ஒண்டிக்கிற, தீட்டா sin 100. 5 வெட்டினா 40. தீட்டா எவ்வளவு சொல்லுங்க? 100 எங்களை கொண்டு 140. கண்டோ மாறி, முதல் 120, இப்ப 140. யாரே? தீட்டா 140. எனக்கு என்னத்தை நோணும், தீட்டா 2 அடிச்சோட விடைக்கு பாயுது இல்லையோ, அது முக்கியம். எனக்கு ஒண்ணும் தீட்டா 2. இப்ப எனக்கு தீட்டா தெரியுமா? தீட்டால கொண்டு போய் போட்டால் சரி. தீட்டா 140 கொண்டு போய் போடுவோம். அதுக்கு முதலாம் சமன்பாட்டுல 20 தர 13 சரிங்க. எனக்கு 400 தர 500 தர 10 sin 4. இப்ப சொல்லுங்க, தீட்டா 2 sin 140. தீட்டா 2 sin 140 அதை கண்டுபிடிச்சேன். கீழே 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 2 தர 10 sin 2. இது ரெண்டையும் பெருக்கினால் 10 sin 4. இதால பெருக்கினால் 2. இங்க பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கினால் 10. இந்த 10 sin 2 இங்கக்கு கொண்டு வந்தால் 13. அந்த 13 இவரை வெட்டினால் தீட்டா 2 sin 100. அதை நீங்க சுயமா செஞ்சு பாருங்க. 20 தீட்டா 2 எவ்வளவு? 160 டிகிரி செல்சியஸ். பாருங்க, தீட்டா 2 160, 140, 100. முதலாவது நான் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். சரி, 160 சரி. பாருங்க, இப்ப மாறின முதங்கின 120 வைங்க, இப்ப 160. வெப்பநிலை வித்தியாசங்கள் மாறணும். சரி, 160 டிகிரி செல்சியஸ் வந்து கிளியர் உங்களுக்கு. அப்ப இப்ப புற மேற்பரப்பு வெப்பநிலை தீட்டா லேசான கேள்வி இல்ல, ஐடியா வழங்கினா ஈஸி. ரைட், லாஸ்ட் கேள்விக்கு போவோம். வி 2 கூற்று கேள்வி. வி இவரோட நான் படிச்சு தந்த கூற்று கேள்விதான். வீல 1 பாருங்க, கொதிக்கலம் முற்றாக காவலிடப்பட்டிருக்கும் போது 1, 2 வந்து கொதிக்கலம் காவலிடப்படாமல் இருக்கும் போது. வெப்பமாக்கல் மூலகத்தின் வலுவை குறைப்பதன் மூலம் நீரின் வெப்பநிலையை 50 பாகை செல்சியஸில் பேண முடியுமா? ஒரு விடைக்கான விடையை விளக்க கணிப்பு தேவை. அப்ப விளக்கம் இது ஒரு MCQ கேட்கணுமா? அங்க பாருங்க, இதுட வலுவ குறைச்சா 20 கிலோவாட் வலுவ குறைச்சா இதுட வெப்பநிலைய 50ல பேணேலுமோடு கேட்கும். இப்ப இதுக்கு நீங்க கொமனா எல்லாரும் எப்படி தெரியுமா விடை எழுத போறேன். இங்க பாருங்க, நீங்க விட்ற பிழைய சொல்றேன். Q/T
k into a into θ1 minus θ2 over d. நாங்க இப்ப கதைப்போம் நார்மலான இது, அதாவது இந்த படை இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை கதைப்போமே, நாங்க அப்படி யோசிச்சு வைப்போமே. உலோக அடி மட்டும்தான் நீக்கிறேன், இதால ஹீட் போகும். இப்ப நீங்க ஹீட் இந்த வலுவை குறைச்சால் கே மாறல்ல, இந்த அதே கே தான். 20 கிலோவாட் டிஹெச்ல எந்த கேயோ அதே கே, 20 கிலோவாட் டிஹெச்ல எந்த க்ராஸ் செக்ஷன் ஏரியா அதே தான். அந்த டைம் நீந்த அதே 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 டி தான். ரைட். இப்ப நீங்க எனக்கு தெரியும் θ2 தெரியும் 100. கேள்வி, நீங்க Q/T குறைச்சால் எனக்கு ஷுவரா இந்த வெப்பநிலை வித்தியாசம் குறையும். கண்டிஷன்ஸ் அப்ளையா, அதே கண்டிஷன்ஸ், வெப்பநிலை வித்தியாசம் குறையும், இந்த வெப்பநிலை வித்தியாசம் குறையும். அவன் கேட்கிற நீங்க ரைட் Q/T குறைச்சால் இந்த வெப்பநிலை நான் சும்மா பிள்ளையா யோசிச்சிட மெத்தட சொல்றீங்க. θ1 minus θ2 வித்தியாசம் குறையும்னு நீங்க யோசிச்சு சரி. ஆனா குறைஞ்சாலும் எங்களுக்கு அதுல பிரச்சனை ஒன்று இல்ல, உள்ளுக்கு வரப்போற Q/T சமநிலை. அப்ப நாங்க இதை யோசிச்சுவே இல்லை. சரி, இதை வெப்ப கடத்தார யோசிச்சுவே இல்லை. அவன் அதை பிள்ளையா போட்ட கொஞ்சம் தெரியும். நீங்க இப்படி யோசிச்சுற, வெப்ப கடத்தார யோசிச்சுவே இல்லையே, இங்க எந்த வெட்டோ அதே வெட்டான இங்க. இப்ப சொல்ற இதுட வலுவை குறைச்சால், அப்ப நான் சொல்லேன் 10 கிலோ வெட்டோரால் யூஸ் பண்ணினேன் இல்லை. அப்ப அந்த 10 கிலோ வெட்டோரால் உள்ளுக்கு வா சாதாரண எங்க கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்டுக்கு வந்த 20 கிலோ வெட்டுள்ள, இப்ப வர 10 கிலோ வெட்டுள்ள வலுதான் வரும். நீங்க யோசிச்சுற. சரி, வலு குறைஞ்சனா, வலு குறைஞ்சால் எங்கட நீர்ட வெப்பநிலை நாங்க என்ன செய்த நீரை இந்த வலுவால ml/T என்ன செய்ய போறோம், நாங்க ஆவியாதலின் தன்மறை வைப்போம். அப்ப ஆவியாகும் வீதம். அப்ப நீங்க இது குறைஞ்சால் இந்த ஆவியாகும் வீதம் தான் குறையிற என்ற மாதிரி நீங்க யோசிச்சுனா, பிள்ளைய யோசிச்சு எப்படின்னு யோசிச்சுக்கொண்டீங்க அந்த மாதிரி யோசிச்சிட. கவனமா பாருங்க, இது அப்படி யோசிச்சப்படாது, இத சமன்பாட்டால அப்படி வரப்படாது. இதுல என்ன செல்ல வாரண்டா, ஒன்றில் அவங்க என்னத்தையும் செல்றேன்னு பாருங்க. கொதிக்கலம் முற்றாக காவலிடப்பட்டிருக்கும், ஃபுல்லா காவலிடப்பட்டிருந்தா சூழலுக்கு வெப்ப இழப்பு இல்லைனா. அப்ப இங்க எவ்வளவு வெப்பம் வரும், அந்த வெப்பத்தை நீர் மட்டும்தான் பெறும், வேற யாருக்கும் இல்லைன்னா. நீங்க 20 கிலோ வெட்ட அனுப்பினா அந்த 20 கிலோ வெட்ட நீர் தான் பெறும். நீங்க 10 கிலோ வெட்ட அனுப்பினா அந்த 10 கிலோ வெட்ட நீர் மட்டும்தான் பெறும். நீர் மட்டும்தான் அந்த வெப்பத்தை பெறுன்னு சொல்லி சொன்னா, அந்த நீர் அவங்களுக்கு வெப்பநிலை 50 பாகை செல்சியஸ்ல பேனேல வலுவ குறைச்சேன்னு சொல்லி வெப்பநிலையை குறைச்சேரு மாதிரி ஏல அது எப்படியுமே ஆவியாகி கொண்டுதான் நீ விளங்கினோம். நீங்க சில விளங்கின இப்ப 20 கிலோ வெட்ட நீங்க ஒரு டீ நேரத்துக்கு பாவிச்சீங்க. டீ நேரத்துக்கு பாவிச்சால் நாங்க சொல்லுவோம் ஆரம்பத்துல அறை வெப்பநிலையில இந்த தண்ணி 25 டிகிரி செல்சியஸ். நீங்க இத டீ நேரத்துக்கு பாவிச்ச செல்ல 25 100க்கு போயிட்டு 100 டிகிரி செல்சியஸ்ல நிலை மாற்றமும் அடைஞ்சு கொதி நீராவி ஆகும். இப்ப செல்ல இத 10 கிலோ வெட்டுக்கு யூஸ் பண்ணு. 10 கிலோ வெட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணின டீ நேரத்துக்கு யூஸ் பண்ணினா உங்களுக்கு 50 பாகை செல்சியஸ்ல நிக்கும் 25 இல்ல. அது இன்னும் 25 100க்கு போயிட்டு 100 கொதி நீராவியா மாறிடும். ஏன்னு சொல்லுங்க, சூழலுக்கு வெப்ப இழப்பு இல்லைன்னா இவங்க எந்தையும் கேட்கிற இவ்வளவு நேரமா 50 டிகிரி செல்சியஸ்ல உறுதிநிலை அடையலும் ஒரு கேட்கும், வேற ஒன்றுமே கேட்கல. உறுதிநிலை அடைய முடியுமான்னு கேட்க. உறுதிநிலை அடையறதுக்கு நிபந்தனை வெப்ப காவலிடப்பட்டிக்கும். வெப்ப காவலிடப்பட்டிருந்தா உறுதிநிலை அடையும். 1ல செல்ற வெப்ப காவலிடப்பட்டு இல்லை எனக்கு சொல்லுவோம். வெப்ப காவலிடப்பட்டு 1ல வெப்ப காவலிடப்பட்டு உள்ளதுன்னு சொல்லி வெப்ப காவலிடப்பட்டு உள்ளதுன்னு சொல்லி சொன்னா இங்க வார முழு வெப்பத்தையும் இந்த தண்ணி தான் பெற்றாகணும். நான் செஷன் 1ல விளங்கப்படுத்தின உங்களுக்கு ஹீட்டர் தார எல்லா வெப்பத்தையும் இந்த தண்ணி தான் பெற்றாகணும். தண்ணி தான் பெற்றாகணும்னு 50ல பேனே முயல 50 100 100 கொதி நீராவியா எல்லா தண்ணியும் கொதி நீராவியா போயிடுச்சு. வெப்ப இழப்பு இல்லை பாருங்க. 2ல அவர் செல்ற வெப்ப காவல் ஈக்கிறான், வெப்பநிலை அடையும். 2ல வெப்ப காவல் இல்லையா, 1லதான் வெப்ப காவல் ஈக்கிறான், 2ல வெப்ப காவல் இல்லையா, வெப்ப காவல் இல்லை. வெப்ப காவல் இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த நீளம் இல்லை. இப்ப 50 பாகை செல்சியஸ் அடைய வாய்ப்பு கேட்டா ஏன்னு சொல்லுங்க பாப்போம், உறுதிநிலை அடைய சான்ஸ்.
சான்ஸ் இருக்கிறது. அப்ப 25 டிகிரி செல்சியஸ்ல இந்த தண்ணி 50 டிகிரி செல்சியஸுக்கு வந்துட்டு இனி வார எல்லா வெப்பமும் நீங்க இதுல வலுவ குறைச்சாலும் 10 கிலோ வெட்டுக்கு கொண்டு போயிட்டாலும் வார வெப்பம் எல்லாம் எங்கேயும் போகும். இனி வார வெப்பம் எல்லாம் எங்கேயும் போகும். அது அப்படியே சூழலுக்கு இழக்கப்படும். 10 கிலோ இவர் இனி வெப்பத்தை பெறாது. 50 டிகிரி செல்சியஸ்க்கு அடைஞ்ச போறோம். அப்ப இவங்க உறுதி நிலையை தான் கேட்கும். நீங்க இதுக்கு விடை எழுத போறேன் அப்படின்னு தெரியுமா? வலுவ குறைச்ச அப்ப வெப்பநிலை குறையணும்னு நினைச்சிருக்கீங்க. அப்ப 50 டிகிரி செல்சியஸ்ல பேணியணும்னு நினைச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க உறுதிநிலையால விதைச்சோம். வலுவ குறைச்சோ கூட்டினோ இன்னைக்கு வெப்ப காவலிடப்பட்டிருந்தா முழு வெப்பமே தண்ணிக்கு தான் போகும். அப்ப தண்ணி எப்படியுமே கொதி நீராவி ஆகவே வரும். ஆனா வெப்ப காவல் இடப்பட்டு இல்லாட்டி சூழல் வெப்ப இழப்புக்கு சான்ஸ் இருக்கிற உறுதி நிலையாலே சான்ஸ் இருக்கிறேன். அப்ப 50ல வர சான்ஸ் இருக்கு. 50க்கு வந்தப்பறம் இனி வெப்பத்தை எடுக்காம வார வெப்பம் இல்லாத சூழலுக்கு கொடுத்துருது. அப்ப 50ல மாறாமிக்கு இருக்கு. அது வலுவ குறைச்சா என்னதான் கூட்டினேன். அந்த கதை உண்மைதான். எல்லாம் வந்த விலைங்க. அப்ப வீண்டு போட்டு 1 போடுவோம். வீண்டு போட்டு 1 போடுவோம். ஆன்சர் எழுதுவா. வீண்டு போட்டு 1 எழுதுவோம். அவரை கேட்கிற வெப்ப காவலிடப்பட்டு இந்த 50ல பேணி எழுதுவோம். எதுவும் இல்லை இல்லை இல்லைன்னு எழுதுவோம். நீர் கொதிக்கும். இல்லைன்னு எழுதி எழுதுவோம். நீர் கொதிக்கும். நீர் கொதிக்கும். உற்பத்தியாக்கப்பட்ட முழு வெப்பமும் நீரால் உறிஞ்சப்படும். உற்பத்தியாக்கப்பட்ட முழு வெப்பமும் நீரால் உறிஞ்சப்படும். அதாவது வெப்ப இழப்பு இல்லை. எனவே 50 பாகை செல்சியஸில் பேணுவது சாத்தியமில்லை. எனவே 50 பாகை செல்சியஸில் பேணுவது சாத்தியமில்லை. எழுதுங்க. வெப்ப காவல் இல்லையா? இல்லாட்டி 50 பாகை செல்சியஸ்ல பேன இந்த நீர்த வெப்பநிலை பேன சான்ஸ் பாருங்க. ஆம் எழுதுங்கோ. உற்பத்தியாக்கப்பட்ட வெப்பத்தின் ஒரு பகுதி உற்பத்தியாக்கப்பட்ட வெப்பத்தின் ஒரு பகுதி சூழலுக்கு இழக்கப்படுகிறது. எனவே உறுதி நிலையை அடையலாம். உறுதிநிலை அடைஞ்சால் இனிவார வெப்பம் எல்லாமே என்ன சூழலுக்கே இருக்கு. 50 பாகை செல்சியஸ் வரும் வர காட்டும் தண்ணிக்கும் கொடுக்கும் சூழலுக்கும் இழக்கும். 50 அடைஞ்ச பிறகு வாரது எல்லாமே சூழலுக்கு அது விளக்கும். தொடர்ந்து 50 பாகை செல்சியஸில் நீரின் வெப்பநிலை பேணலாம். 50 பாகை செல்சியஸில் நீரின் வெப்பநிலை பேணலாம். அவ்வளவுதானா? பேணலாம். ஐடோட் என்னத்தையும் கேட்டேன். ஐடோட்ல கேட்ட ml/t சமன்பாடு m/t எவ்வளவு. அப்ப உங்களுக்கு இன்றைக்கு m/t புதுசா இருக்கு. நாளைக்கு நான் சாரீர பதஞ்சேயத்துல இந்த m/t வர உற்பத்தியாக்கப்படும் வீதம் என்றது விளங்கினோம். திணிவிங்கில் நேரம். 2வது q/t சமன்பாடு. 3வது இந்த சந்தி வெப்பநிலையை கண்டு வாருது. அல்லே 3வது மறு m/t எவ்வளவு கேட்டது. இந்த ஐடியா. I.V வந்து இது. V வந்து உறுதிநிலை சம்பந்தமான ஐடியா. ரைட். அப்ப இன்ஷால்லா நாங்க நாளைக்கு 2 hour again q/t கேள்விதான் வரப்போறேன். 2002 2 hours நடக்கும் நாளைக்கா. அப்ப நாங்க இதை இன்ஷால்லா இனியோட முடிச்சுக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும்.